ஆவியானவரே, எங்கள் ஆராதனை நாயகன் நீரே ராஜா, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று வாசிக்கிறோமே. எங்களுக்கு விடுதலைகளை தரும்படியாய், எங்கள் மத்தியில் விடுதலைகள் நடக்கும்படியாய் இறங்கி வாங்கப்பா. உங்க ஆளுகை இந்த ஆலயத்தில் இருக்கட்டும் ஆண்டவரே, நடக்கிற ஆராதனைகளில் இருக்கட்டும். உம்முடைய ஆளுகை ஆண்டவரே வசனங்கள் வெளிப்படும் போது இருக்கட்டும். முடிவு வரைக்கும் ராஜா உங்க ஆளுகை ஆண்டவரே இருக்கட்டும் ராஜா. நீர் ஆளுகை செய்து நடத்துங்க. உங்க நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தேவன் இல்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆவியான என்னையோ உம் பிள்ளையாய் மாற்றினீ. ஆமென். உம் பிள்ளையாய் மாற்றினீ. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. ஆமென், ஆமென். உம்மை போல் வேறு தேவன் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. சொல்லுவோம். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. ஆமென். சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசுவே. பரிசுத்த ஆவியார் என்னையும் நிறைத்தீரே. உந்தன் பரிசுத்த ஆவியார் என்னையும் நிறைத்தீரே. நீ நல்லவர், சர்வ வல்ல. நல்ல வாய்களை திறந்து நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலருக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆவியார் என்னை நிறைத்தீரே. உந்தன் பரிசுத்த
கடுமையான சூழ்நிலையும் ஆமென் ஓஹோ மாறிடும் துதிக்கும் போதே ஆமென் மாறிடும் துதிக்கும் போதே ஓஹோ துதிக்கின்ற துதி பாடல் பாடி நல்ல 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 அப்படியே ஆண்டவரை பார்த்து அப்படியே துதிங்க. எஸ் துதிக்கின்ற துதி பாடல் பாடி சந்தோஷமா அப்பா சமூகத்துல எஸ் கர்த்தர் நமக்காய் பெரிய காரியங்களை செய்கிற தேவன். ஆண்டவரை துதிக்கும் போது நமக்கான காரியங்களில் கர்த்தருடைய கிரியைகள் செய்ய தொடங்குகிறார். எஸ் துதி பாடல் பாடி தூயாதி தூயவரே சிறைச்சாலை கதவுகள் திறந்திடுமே துதிக்கின்ற வேளையிலே ஆமென் ஆமென் கடுமையான சூழ்நிலையும் கடுமையான சூழ்நிலையும் மாறிடும் துதிக்கும் போதே ஆமென் துதி பாடல் பாடி நம்முடைய சூழ்நிலைகள் மாறும். என்னுடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் நிறைவேறும். ஆண்டவர் கரம் நமக்கு அனுகூலமாய் இருக்கும் போது யார் நமக்கு எதிராய் நிற்க முடியும்? விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு சொல்லுங்க, என் சூழ்நிலை மாறும், என் சூழ்நிலை மாறும், என் சூழ்நிலை மாறும், என் இக்கட்டுகளில் எனக்கு விசாலம் உண்டாகும். காரணம் நான் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். நல்ல கரங்களை தட்டி மன மகிழ்ச்சியோடு அப்பா சமூகத்தில் ஆராதிங்க. நல்ல வாய்களை திறந்து யாரும் சும்மா நிற்கக்கூடாது. அப்பா சமூகத்துல ஆடி பாடி மகிழணும், ஆடி பாடி மகிழணும். என் சூழ்நிலைகள் மாறும், என் நிலைமைகள் மாறும், என் கட்டுகள் அவிழும், சாத்தான் எனக்கு விரோதமாய் கட்டிருக்கிற கட்டுகள் அவிழும். நான் துதிக்க என் வாழ்க்கையில விடுதலை. நான் துதிக்க நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து அப்படியே ஆண்டவரை துதிங்க. ஒரு நிமிடம் எல்லாம் மறந்து, இந்த உலகம் மறந்து, உலக காரியங்களை மறந்து, கரத்தில் இருக்கிற சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற அருமை நாதர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து கொண்டு அப்படியே அவரை புகழலாம், அப்படியே அவரை உயர்த்தலாம். அவர் நல்லவர். கோடான கோடி தூதர்கள் அவரை பரிசுத்தர் என்று ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையில பூமியில நாமும் சேர்ந்து அவர்களோடு சேர்ந்து அப்படியே ஆண்டவர் நாமத்தை உயர்த்தலாம். நீர் பரிசுத்தர்.
இயேசுவே நன்றி 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 நன்றி. இயேசுவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கின்றோம் இயேசுவே, பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகின்றோம் இயேசுவே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட. ஆமென். எல்லா கரங்களும் உயர்த்தி பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகின்றோம் இயேசுவே, எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்று வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் ஆமப்பா உலாவிடும் தேவன் எங்களோடு வாசம் பண்ணும். உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே, முழு மனதோடு அவர் சிங்காசனம் போட்டு அமருவார். நாம் ஒருமித்து துதித்தால் போதும். எஸ், உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே, பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. சொல்லுவோம், எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். ஆமென். உலாவிடும் எங்களோடு இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே ஆமென் வசித்திட விரும்பிடும் தெய்வமே, இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, நடுவிலே வசித்திட விரும்பிடும். அப்படியே கரங்களை உயர்த்தி எல்லா பிள்ளைகளும் உமக்கு சிங்காசனம் அமைத்திட
வாஞ்சியோடு ஒரு தாகத்தோடு கேளுங்க. எங்களோடு நீங்க வாசம் பண்ணணும் அப்பா. மத்தியில் உலாவிடும், இந்த இடத்தில் உலாவும் அப்பா. உங்க பிரசன்னம் உலாவட்டும். எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்று வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்று வாசம் செய்யும். தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. எத்தனை பிள்ளைகளுக்கு நம்பிக்கையோடு சொல்ல முடியும்? தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர. ஆமென். ஆஹா. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர. ஆமென். தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஆமென். தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோர் எத்தனையோ மிகுந்து விட்டன. சொல்லுங்க. ஆமென். ஆனால் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. ஆமென். ஆமென். ஆஹா. தகப்பனை தாங்குகிறீ, என்னை தள்ளாட விடமாட்டீ. தகப்பன், தகப்பன் நீ தாங்குகிறீ. ஆமென். ஆஹா. கேடகம் நீரே. ஆமென். ஆமென். கேடகம் நீரே. ஆமென். ஆஹா. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஆமென். தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவே, ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். நம்பிக்கையோடு. ஆமென். அச்சமில்லையே. ஆமென். ஆஹா. சொல்லுங்க, சொல்லுங்க. ஓஹோ. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு. நம்பிக்கையோடு. ஆமென்.
சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. எல்லா பிள்ளைகளும் வாய்களை திறந்து எஸ், என் தலையை நிமிர்த்துகிற தெய்வம், என் தலையை நிமிர்த்துகிற தெய்வம், காண்டா மிருகத்தின் கொம்பை போல என் தலையை உயர்த்துகிற தெய்வம், காண்டா மிருகத்தின் கொம்பை போல என் தலையை உயர்த்துகிற தெய்வம். எஸ், நல்ல கரங்களை தட்டி நம்பிக்கையோடு. சூழ்நிலைகளால் சோர்ந்து போயிருக்கலாம், சூழ்நிலைகளால் சோர்ந்து போய்விட்டாயோ, சத்துருக்களின் நிமித்தமாய் வேதனைப்பட்டு துவண்டு போய்விட்டாயோ, ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ உன்னுடைய சத்துருக்களுக்கு முன்பாக உன்னுடைய தலையை காண்டா மிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவேன். ஓ, விசுவாசத்தோடு, விசுவாசமுள்ள பிள்ளைங்க இருந்த கரங்களை தட்டி நன்றியோடு. எஸ் 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 எஸ். మరువలేను నీదు ప్రేమ, విడువలేనయ్యా నీ స్నేహం. మరువలేను నీదు ప్రేమ, విడువలేనయ్యా నీ స్నేహం. నీవే నా ప్రాణము, నీవే నా సర్వము, నీవే నా జీవము యేసయ్యా. నీవే నా ప్రాణము, నీవే నా సర్వము, నీవే నా జీవము యేసయ్యా. మరువలేను నీదు ప్రేమ, విడువలేనయ్యా నీ స్నేహం. మరువలేను నీదు ప్రేమ, విడువలేనయ్యా నీ స్నేహం. మార్గం నీవే, సత్యం జీవం నీవే, జీవించుటకు ఆధారం నీవే. మార్గం నీవే, సత్యం జీవం నీవే, జీవించుటకు ఆధారం నీవే. బ్రతుకంద నీ కొరకే జీవింతును, నిన్ను నేను ఆరాధింతును. బ్రతుకంద నీ కొరకే జీవింతును, నిన్ను నేను ఆరాధింతును. మరువలేను నీదు ప్రేమ, విడువలేనయ్యా నీ స్నేహం. ఆమేన్. మరువలేను నీదు ప్రేమ, విడువలేనయ్యా నీ స్నేహం. నీవే నా ప్రాణము, నీవే నా సర్వము, నీవే నా జీవము యేసయ్యా. சொல்லுவோம். நீ నా ప్రాణము, నీవే నా సర్వము, నీవే నా జీవము యేసయ్యా.
மாட்டோம் அப்பா. மறுவாலேனோ நீது பிரேமா விடுவாலேனையா நீ ஸ்நேகம். மறுவாலேனோ நீது பிரேமா விடுவாலேனையா நீ ஸ்நேகம். నీవే నా ప్రాణము, నీవే నా సర్వము, నీవే నా జీవము యేసయ్యా. నీవే నా ప్రాణము. ಎಲ್ಲರೂ ಬಾಯಿಗಳ ತೆರೆದು యేసయ్యా. మరువాలేను నీదు ప్రేమ విడువలేనయ్యా నీ స్నేహం. మరువాలేను నీదు ప్రేమ విడువలేనయ్యా నీ స్నేహం. మరువలేను నీదు ప్రేమ. ఆమేన్ ఆమేన్. లా 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 బూ. ఆమేన్. మరువలేను నీదు ప్రేమ విడువలేనయ్యా నీ స్నేహం. எத்தனை பிள்ளைகளுக்கு நம்பிக்கை உண்டு? நான் எதிர்பார்க்கிற நன்மைகள் பரத்திலிருந்து எனக்கு வரும். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க, விசுவாசம் உள்ள பிள்ளை. நான் எதிர்பார்க்கும் நன்மைகள் உயர்வுகள் எல்லாம் பரத்திலிருந்து வருமே, அவர் கரத்திலிருந்து வருமே. நான் எதிர்பார்த்து காத்திருக்கும் ஈவுகளெல்லாம் பரத்திலிருந்து வருமே, அவர் கரத்திலிருந்து வருமே. எத்தனை பிள்ளைகளுக்கு நம்பிக்கை உண்டு? நான் எதிர்பார்க்கிற நன்மைகள் ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து எனக்கு வரும். ஆமென். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். நல்ல வாயை திறந்து சொல்லுங்க. நான் எதிர்பார்க்கும் கன்மைகள் உயர்வுகள் எல்லாம் பரத்திலிருந்து வருமே, அவர் கரத்திலிருந்து வருமே. நான் எதிர்பார்த்து காத்திருக்கும் ஈவுகள் எல்லாம் பரத்திலிருந்து வருமே, அவர் கரத்திலிருந்து வருமே. பரத்திலிருந்து வருமே, அவர் கரத்திலிருந்து வருமே. பரத்திலிருந்து வருமே, அவர் கரத்திலிருந்து வருமே. நான் எதிர்பார்க்கும் நன்மைகள் உயர்வுகள் எல்லாம் பரத்திலிருந்து வருமே, அவர் கரத்திலிருந்து வருமே. நான் எதிர்பார்த்து காத்திருக்கும் ஈவுகள் எல்லாம் பரத்திலிருந்து வருமே, அவர் பரத்திலிருந்து வருமே. இழந்ததிலும் சிறந்தது பரத்திலிருந்து வருமே, இருமடங்காய் வருமே, அவர் கரத்திலிருந்து வருமே. இழந்ததிலும் சிறந்தது பரத்திலிருந்து வருமே, இருமடங்காய் வருமே, அவர் கரத்திலிருந்து வருமே. பரத்திலிருந்து வருமே, அவர் கரத்திலிருந்து
அல்லேலூயா. இழந்ததெல்லாம் இழந்ததிலும் சிறந்தது. சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. இழந்ததிலும் சிறந்தது பரத்திலிருந்து வருமே, இருமடங்காய் வருமே. ஆமென். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில இழப்புகளை குறித்து கவலைப்படுறீங்களா? இழப்புகளை குறித்து வேதனைப்படுறீங்களா? இழப்புகளை குறித்து கவலைப்பட்டு கலங்கி நிற்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், இழந்ததை விட சிறந்தது வரும். ஆமென். நல்ல வாயை திறந்து சொல்லுங்க, இழந்ததை விட சிறந்தது வரும். இழந்ததை விட சிறந்தது வரும். இழந்ததை விட சிறந்தது வரும், இருமடங்காய் வரும். ஆமென், ஆமென். நல்ல கையை தூக்கி சொல்லுங்க, இழந்ததிலும் சிறந்தது வரும், இருமடங்காய் வரும். ஆமென். அல்லேலூயா. இழந்ததிலும் சிறந்தது பரத்திலிருந்து வருமே, இருமடங்காய் வருமே, அவர் கரத்திலிருந்து வருமே. சொல்லுவோம், சிறந்தது. ஆமென். பரத்திலிருந்து வருமே, அவர் கரத்திலிருந்து வருமே, பரத்திலிருந்து வருமே, அவர் கரத்திலிருந்து வருமே. நான் எதிர்பார்க்கும் நன்மைகள் உயர்வுகள் எல்லாம் பரத்திலிருந்து வருமே, அவர் கரத்தில் இருந்து வருமே. நான் எதிர்பார்த்து காத்திருக்கும் ஈவுகள் எல்லாம் பரத்தில் இருந்து வருமே, அவர் கரத்தில் இருந்து வருமே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. என் கேள்விக்கெல்லாம் பதில்கள் பரத்திலிருந்து வருமே, நினைத்ததிலும் மேலாய் வருமே. ஆமென். நல்ல வாயை திறந்து, என் கேள்விக்கெல்லாம் பதில்கள் பரத்திலிருந்து வருமே, நினைத்ததிலும் மேலாய் அவர் கரத்திலிருந்து வருமே. ஆமென். அல்லேலூயா. உங்க மூச்சு முகரங்களை பார்த்தா எப்படி தெரியுது தெரியுமா? ஏயா கேட்டதாயா, கேட்டதாச்சும் வந்துட்டா போதும் யா எங்களுக்கு. ஆமென். ரொம்ப சோகமா இருக்கிறீங்களா? பக்கத்துல கையை கொடுத்து நல்லா குலுக்கி சொல்லுங்க, நீ நினைத்ததை விட அதிகமாய் வரும், அதிகமாய் வரும். நீ நினைத்த காரியத்தில் நீ நினைத்ததை விட அதிகமாய் நீ பெற்றுக்கொள்வாய். என் கேள்விக்கெல்லாம் பதில்கள் பரத்தில் இருந்து வருமே, நினைத்ததிலும் மேல் கரத்தில் இருந்து. என் கேள்விக்கெல்லாம் பதில்கள் பரத்தில் இருந்து வருமே, நினைத்ததிலும் மேலாய் அவர் கரத்தில் இருந்து. ஒரு முறை கூட, என் கேள்விக்கெல்லாம் பதில்கள் நினைத்ததிலும் மேலாய். சொல்லுவோம், பரத்தில் இருந்து வருமே, அவர் கரத்தில் இருந்து வருமே, பரத்தில் இருந்து வருமே, அவர் கரத்தில் இருந்து வருமே. நான் எதிர்பார்க்கும் நன்மைகள் உயர்வுகள் எல்லாம் பரத்தில் இருந்து வருமே, அவர் கரத்தில் இருந்து வருமே. நான் எதிர்பார்த்து காத்திருக்கும் ஈவுகள் எல்லாம் பரத்தில் இருந்து வருமே, அவர் கரத்தில் இருந்து வருமே, பரத்தில் இருந்து வருமே, அவர் கரத்தில் இருந்து வருமே. சொல்லுங்க, என் பிரயாசத்தின் பலன்கள் பரத்திலிருந்து வருமே, நினைத்திடாத நேரம் வருமே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்பிக்கையே வர மாட்டேங்குது. ஆமென். நம்பிக்கை வந்தா இப்படி சொல்ல மாட்டீங்க, துள்ளி குதிப்பீங்க. ஆமென். என் பிரயாசத்தின் பலன்கள்
பரத்திலிருந்து வருமே. நினைத்திடாத நேரம் அவர் கரத்திலிருந்து வரும். ஆமென், அல்லேலூயா. என் பிரயாசத்தின் பலன் நினைத்திடாத நேரம் கர்த்தரின் கரத்திலிருந்து வரும். ஆமென், அல்லேலூயா. என் பிரயாசத்தின் பலன்கள் பரத்திலிருந்து வருமே. நினைத்திடாத நேரம் அவர் கரத்திலிருந்து வருமே. என் பிரயாசத்தின் பலன்கள் பரத்திலிருந்து வருமே. நினைத்திடாத நேரம் அவர் கரத்திலிருந்து வருமே. கரத்திலிருந்து வருமே, அவர் கரத்திலிருந்து வருமே. சொல்லுவோம் நம்பிக்கையோடு. பரத்திலிருந்து வருமே, பரத்திலிருந்து வருமே, அவர் கரத்திலிருந்து வருமே. இழந்ததிலும் சிறந்தது பரத்திலிருந்து வருமே. இருமடங்காய் வருமே, அவர் கரத்திலிருந்து வருமே. இழந்ததிலும் சிறந்தது. ஆமென். அவர் கரத்திலிருந்து சொல்லுங்க சொல்லுங்க சிறந்தது. ஆமென். நம்பிக்கையோடு விதைப்போம். எஸ், பரத்திலிருந்து வருமே, அவர் கரத்திலிருந்து வருமே. பரத்திலிருந்து வருமே, அவர் கரத்திலிருந்து வருமே. என் கேள்விக்கெல்லாம் பதில்கள் நினைத்ததிலும் மேலாய். சொல்லுவோம் என் கேள்விக்கெல்லாம் பதில்கள் நினைத்ததிலும் மேலாய். ஆஹா, பரத்திலிருந்து வருமே, அவர் கரத்திலிருந்து வருமே. பரத்திலிருந்து வருமே, அவர் கரத்திலிருந்து வருமே. என் பிரயாசத்தின் பலன்கள் நினைத்திடாத நேரம். ஆமென். பிரயாசத்தின் பலன்கள் ஆஹா, நினைத்திடாத நேரம் பரத்திலிருந்து வருமே, அவர் கரத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்வேன். ஆமென். ஓஹோ, பரத்திலிருந்து வருமே, அவர் கரத்திலிருந்து வருமே. பரத்திலிருந்து வருமே, அவர் கரத்திலிருந்து வருமே. நான் எதிர்பார்க்கும் நன்மைகள் உயர்வுகள் எல்லாம் பரத்திலிருந்து வருமே, அவர் கரத்திலிருந்து வருமே. நான் எதிர்பார்த்த ஈவுகள் எல்லாம் பரத்திலிருந்து வருமே, அவர் கரத்திலிருந்து வருமே. பரத்திலிருந்து வருமே, அவர் கரத்தில். அப்படியே வாய்களை திறந்து நம்பிக்கையோடு சொல்லுங்க. எஸ், இழந்ததிலும் மேலானதை கர்த்தர் இரட்டிப்பாய் நமக்கு தருவார். அவர் கரத்திலிருந்து எனக்கு வரும். விசுவாசத்தோடு நல்ல வாயை திறந்து சொல்லுங்க. வாயை திறந்து எஸ் எஸ் விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளுங்க. விசுவாசத்தோடு நீங்கள் காத்திருக்கிற காரியம், நீங்கள் காத்திருக்கிற காரியம், ஓ நீங்கள் காத்திருக்கிற காரியம். ஆவியானவர் சொல்லுகிறார், நீ அநேக வருடமாய் காத்திருக்கிற காரியம் பரத்தில் இருந்து அவருடைய கரத்தினால் உனக்கு கிடைக்கும். அது உன்னுடைய வேளையில் அல்ல, அவருடைய வேளையில் அது நடக்கும். ஓ, பரத்தில் இருந்து வருமே, அவர் கரத்தில் இருந்து வருமே. கரத்தில் இருந்து வருமே, அவர் கரத்தில் இருந்து. நம்பிக்கையோடு எஸ், நான் எதிர்பார்த்த காரியம், நான் எதிர்பார்த்த காரியம், ஓ நான் எதிர்பாராத நேரத்தில் நடக்கும். நான் எதிர்பாராத நேரத்தில் நடக்கும். நாயின் பட்டணத்து விதவை தன்னுடைய மகன் பிழைப்பான் என்று அவள் நினைக்கவே இல்லை. ஆனால் அவளுடைய எதிர்பார்ப்பு ஒன்றுதான் இருந்தது. ஐயோ என் பிள்ளை மரித்து விட்டது, ஐயோ என் பிள்ளை மரித்து விட்டான்.
ஆனால் அருள்நாதர் இயேசு அவள் எதிர்பாராத வேளையில் இயேசு அவள் வாழ்க்கையில் வந்தார். அவள் வாழ்வில் வந்து அந்த பிள்ளையை உயிரோடு எழுப்பினார். என்னை கேட்கும் என்பது தேவ பிள்ளையே, ஒருவேளை நீ அநேக வருடங்களாய் சில காரியத்துக்காய் காத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என் கரத்திலிருந்து என் நேரத்தில் அது நிச்சயம் உனக்கு வந்தே தீரும். நிச்சயமாய் அது வந்தே தீரும். என் கரத்தினால் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் அருளின தேவன், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொன்ன தெய்வம் அதே போல பெருக பண்ணினார். வாக்குத்தத்தம் தந்தவர் மாறிடார். வாக்குத்தத்தம் தந்தவர் மாறிடார். வாக்குத்தத்தம் தந்தவர் மாறிடார். அவர் கரத்தில் இருந்து எனக்கு நன்மைகள் வரும் என்று சொல்ற நம்பிக்கையுள்ள பிள்ளைங்க கரங்களை தட்டி வாய்களை திறந்து நன்றி. ஆமென். இழந்ததிலும் சிறந்தது கப்பரத்தில் இருந்து வருமே, இருமடங்காய் வருமே அவர் கரத்தில் இருந்து. அப்படியே உள்ளத்திலிருந்து இழந்ததிலும் சிறந்தது பரத்தில் இருந்து வருமே, இருமடங்காய் வருமே அவர் கரத்தில் இருந்து வருமே, மரத்தில் இருந்து வருமே அவர் கரத்தில் இருந்து வருமே, பரத்தில் இருந்து வருமே அவர். என் கேள்விக்கெல்லாம் பதில்கள் சத்தமா நினைத்ததிலும் மேலாய் நம்பிக்கையோடு எல்லாம் பதில்கள் கரத்தில் இருந்து வருமே, நினைத்ததிலும் மேலாய் அவர் கரத்தில் இருந்து வரும். என் பிரயாசத்தின் பலன்கள் நினைத்திடாத நேரம், ஆஹா என் பிரயாசத்தின் பலன்கள் நினைத்திடாத நேரம், என் தடைப்பட்ட நன்மைகள் பரத்தில் இருந்து வருமே, பரத்தில் இருந்து வரும். ஓ பரத்தில் இருந்து வருமே அவர் கரத்தில் இருந்து. தடைப்பட்ட நன்மைகளை கர்த்தர் திறக்கிறார். தடைப்பட்ட நன்மைகளை கர்த்தர் திறக்கிறார். எஸ், பரத்தில் இருந்து வருமே அவர் கரத்தில் இருந்து வருமே. ஆண்டவருக்கு கரங்களை தட்டி நல்ல வாய்களை திறந்து ஒரு நன்றி சொல்லுங்க. என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன். ஓ அவருடைய கரத்தில் இருந்து நான் நினையாத நேரங்களில் என்னுடைய பிரயாசத்தின் பலன் வரும். என் கேள்விக்கெல்லாம் பதில் அவரிடமிருந்தே வரும். என் கேள்விக்கு பதில் அவரிடமிருந்தே வரும். அன்பு தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். உங்க வாழ்வில் பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மைகளை தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள தேவ கிருபை வெளிப்படட்டும் அப்பா. வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். దేవుడు రక్షకుడైన యేసుక్రీస్తు నామములో ఆశీర్వదిస్తాము. கடந்த 2 வாரமாய் கிறிஸ்தவ வாழ்க்கையை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். పోయిన 2 వారాలు క్రిస్తవ జీవితాన్ని గురించి మనము మాట్లాడుతూ ఉంటాము. அல்லேலூயா. హల్లెలూయా. கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படிப்பட்டது?
క్రిస్తవ జీవితం ఎట్లాది, நாம் எப்படி வாழ வேண்டும், మనం ఎట్లా బతకల్లా, நம்முடைய வாழ்க்கை எப்படியா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். మన జీవితం ఎట్లా ఉండాలని దేవుడు ఆశపడతాడు. இவைகளை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். వీటి గురించి చూస్తా ఉంటిమి. மூன்றாவதாய் మూడోదిగా கிறிஸ்தவ வாழ்க்கை, క్రిస్తవ జీవితం, தெய்வம் மனிதனை தேடி வருகிற ஒரு அனுபவம். దేవుడు మనిషిని ఎతికి వచ్చే ఒక అనుభవము. ஆமென். మనల్ని அல்லேலூயா, హల్లెలూయా, அல்லேலூயா. హల్లెలూయా. வேறு எந்த மார்க்கத்திலும் இல்லாத ஒரு அனுபவம் தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. యా ఒక కార్యాలలో లేనిదా మన క్రిస్తవ జీవితం. ஆமென், ఆమేన్, அல்லேலூயா. హల్లెలూయా. நீங்க வேறு எங்கும் பார்க்க முடியாது. ఎక్కడనూ మీరు చూడను కాదు. மனிதன் మనిషి தெய்வத்தை தேடிதான் போக வேண்டும். దేవుణ్ణి ఎతికిదా పోతుడు. ஆனால் అవుతే கிறிஸ்தவம் மட்டும்தான், క్రిస్తువ మాత్రము, தெய்வம் దేవుడు மனிதனை தேடி வந்தது. మనిషిని ఎతికి వచ్చింది. ஆமென், ఆమేన్, அல்லேலூயா, హల్లెలూయా, அல்லேலூயா. హల్లెలూయా. இன்றைக்கும் ఇప్పటికి நாம் ஆண்டவரை தேடி போக வேண்டாம். దేవుణ్ణి ఎతికి పోవాల్సింది లేదు. நாம் நம்மை தேடி ஆண்டவர் வருவார். మనముల్ని ఎతికి దేవుడు వస్తాడు. ஆமென். ఆమేన్. உன் வீட்டில் 10க்கு 10 அறையில நீ முட்டி போட்டு ஜெபித்து கொண்டிருக்கும் போது கர்த்தருடைய பிரசன்னம், தேவ பிரசன்னம் அந்த இடத்தில் இறங்கி வரும். నీ ఇంట్లో 10కి 10 రూములో నువ్వు ముట్లేసుకొని దేవుణ్ణి ఆ స్తుతిస్తుంటే నీ దగ్గర అతను దిగి వస్తాడు. அப்போ இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது అప్పుడు ఈ క్రిస్తువ జీవితం అనేది தேவன் என்னை தேடி வருகிற దేవుడు అనుభవం. నన్ను ఎతికి వచ్చే అనుభవాలు. ஆமென், ఆమేన్, அல்லேலூயா, హల్లెలూయా, அல்லேலூயா, హల్లెలూయా, அல்லேலூயா, హల్లెలూయా, அல்லேலூயா. హల్లెలూయా. தெய்வம் దేవుడు மனிதனை தேடி வருகிற మనిషిని ఎతికి వచ్చే ஒரு அனுபவம் தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ఒక అనుభవం దా క్రిస్తువ జీవితం. ஏசாயா 45 அதிகாரம் 4வது வாக்கியத்துக்குள் போகலாம். యేసయ్య 45వ అధికారం 4వ వాక్యం చదువుతాము. ம், 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 ம். நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். ஆமென், ఆమేన్, அல்லேலூயா. హల్లెలూయా. ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், దేవుడు శుద్ధంగా நீ చెప్తాడు. என்னை அறியாதிருந்தாய், నువ్వు నన్ను తెలియకుండా ఉండావు. உனக்கு என்னை தெரியாது, నీకు నన్ను తెలీదు, ஆனால் எனக்கு உன்னை தெரியும். అయితే నాకు నిన్ను తెలుసును. ஆமென், ఆమేన్, அல்லேலூயா, హల్లెలూయా, அல்லேலூயா. హల్లెలూయా. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் அனுபவம். ఇదే క్రిస్తు జీవితాన్ని ఒక అనుభవము. ஆமென். நாம் தெய்வத்தை தேடுவது அல்ல, మనము దేవుణ్ణి ఎతికేది లేదు. தெய்வம் நம்மை தேடி எடுக்கிறார். దేవుడు మనముల్ని ఎతికి ఎత్తుతాడు. ஆமென். ఆమేన్. உனக்கு என் நாமம் தரித்தேன். నీకు నా నామాన్ని ఇచ్చి அவர் சொல்லுகிறார், நீ அறியாதிருந்தாய், నువ్వు తెలియనిగా ఉంటివి, நீ என்னை அறியவில்லை. నువ్వు నన్ను తెలియలేదు. நாம உலக பிரகாரமாய் இருந்தோம், మనము లోక ప్రకారంగా బతుకుతీ, உலக பிரகாரமான வாழ்க்கையில் இருந்தோம். లోక ప్రకారమైన జీవితంలో ஆனால் అవుతే இயேசு நம்மை அறிந்து தேடி வந்து நம்மை எடுக்கிறார். యేసు మనల్ని ఎతికి మనల్ని పట్టి వచ్చాడు. அப்போ இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ఇప్పుడు ఈ క్రిస్తువ జీవితం நாம் అనేది தேடிய வாழ்க்கை அல்ல, మనము ఎతికే జీవియం కాదు. தெய்வம் நம்மை தேடி வந்த வாழ்க்கை. దేవుడు మనల్ని ఎతికి వచ్చిన జీవియము. ஆமென், ఆమేన్, அல்லேலூயா. హల్లెలూయా. எல்லா மார்க்கத்திலும் అన్ని మార్గములో தெய்வத்தை தரிசிக்க வேண்டும் என்றால் దేవుని దర్శనాలు చేయాలంటే மனிதன் தெய்வத்திடம் போய் சேர வேண்டும். మనిషి దేవుని దగ్గర పోయి చేరాలా. ஆமென், ఆమేన్, அல்லேலூயா, హల్లెలూయా, அல்லேலூயா. హల్లెలూయా. எந்த மார்க்கமாய் இருக்கட்டும், అది యా మార్గంగా ఉన్ని மனிதன் தான் தெய்வத்தை தேடி போகணும். మనిషిదా దేవుణ్ణి ఎతికి పోవాలా. ஆனால் అవుతే இயேசு கிறிஸ்து மட்டுமே యేసు క్రీస్తు మాత్రము நமக்காய் நம்மை தேடி வந்த தெய்வம். మన కోసం ఎతికి వచ్చిన தேடி దేవుడు. வந்த தெய்வம் மட்டுமல்ல, ఎతికి వచ్చిన దేవుడు మాత్రం కాదు. இன்றைக்கும் நான் இருக்கிற இடத்தில் இயேசு வர முடியும். ఇప్పటికీ మనం ఉండే జాగాలో యేసు రానవును. ஆமென், ఆమేన్, அல்லேலூயா. హల్లెలూయా. செய்தி முடியும் போது உங்களுக்கு புரியும். ఈ దేవుని వాక్యాలు ముగించినప్పుడు அல்லேலூயா. அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது క్రిస్తువ జీవియం అనేది இது ஒரு மார்க்கம் அல்ல, ఇది ఒక మార్గం కాదు. இது தெய்வம் மனிதனை தேடி வந்து
దేవుడు మనిషిని ఎత్తికి వచ్చి என்னை பிடித்து கொண்ட அனுபவம். నన్ను పట్టుకొని ఒక అనుభవము. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. 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 அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில திரும்பி பார்த்தோம் என்றால் நான் எப்படி இந்த நிலைமைக்கு ஆனேன் என்று நமக்கு தெரியாது. దాని నుంచి దా మన జీవితంలో ఈ సమయాలు ఇట్లా ఉండామనే మనకు తెలియదు. நாம் தேடவில்லை, మనము ఎత్తుకలేదు. ஆனால் ఆண்டவர் நம்மை தேடி வந்தார். అయితే దేవుడు మనల్ని ఎత్తికి వచ్చాడు. அல்லேலூயா. அல்லேலூயா. எங்கோ ஒரு மூலையில் ఎక్కడ ఒక మూలలో வியாதிப்பட்டு கிடந்த వ్యాధులు ஒரு పడి சகோதரனை ఒక సహోదరుని கர்த்தர் தேடி வந்து அவனை ரட்சிக்கிறார். ఆ దేవుడు వాడిని ఎత్తికి వచ్చి రక్షించాడు. எங்கோ ஒரு மூலையில் ఎక్కడ ఒక మూలలో தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற సూసైడ్ ఎన్నములో ఉండేవాడు ஒரு சகோதரியோ இயேசு தேடி வந்து அவனை மீட்டெடுத்து ரட்சிக்கிறார். సహోదరియో సహోదరునో అతన్ని ఎత్తికి వచ్చి రక్షిస్తాడు. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை அனுபவம். ఇదే క్రీస్తు ఒక జీవం యొక్క అనుభవము. அல்லேலூயா. 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 கர்த்தர் நம்மை தேடி வருகிற ஒரு அனுபவம். దేవుడు మనల్ని ఎత్తికి వచ్చే ఒక అనుభవం. எபேசியர் 1:4 வாசிக்கலாம். ఎబేసియర్ 1:4 చదువుతాము. ఎబేసియర్ 1:4 వాక్యము. ஆ ம் 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 ஆமென். அல்லேலூயா. 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 பாருங்க, நாம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளவும் ரட்சிக்கப்படவும் ஒருவேளை 15 வயசாகலாம், 20 வயசாகலாம், 25 ஆகலாம், 35 ஆகலாம், 45 ஆகலாம், ஏன் 50 60 கூட ஆகலாம். ఒకవేళ మనం యేసుని తెలుసుకోవాలంటే మనకు వయసులు కమ్మి జాస్తిగా ఉండొచ్చును. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் தேவன் అయితే దేవుడు உலக தோற்றத்திற்கு முன்பாகவே లోకము ఉండేదానికి ముందుగానే கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து வைத்திருக்கிறார். క్రీస్తులో మనల్ని తెలిసి పెట్టుకొని ఉన్నాడు. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து దేవుడు యేసుక్రీస్తు மனிதனை தேடி வருவது மட்டுமல்ல, మనుషుని ఎత్తికి వచ్చేది మాత్రం அவர் కాదు. மனிதனை குறித்த முன்குறிப்பு. அவர் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே என்னை அவர் அறிந்திருக்கிறார். మనుషుని గురించి తెలింపు అతను లోకం ఉండేదానికి ముందే తెలిసిండాడు. அல்லேலூயா. அல்லேலூயா. எரேமியாவின் புத்தகம் 1 அதிகாரம் 5வது வாக்கியம் வாசிக்கலாம். యెరెమీయా పుస్తకము 1:5. ஆ ம் 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 ஆமென். ఆమేన్. உலக தோற்றத்திற்கு முன்பே நம்மை தெரிந்து கொண்ட தெய்வம், లోకం ఉండే దానికి ముందే తెలుసుకున్న దేవుడు, தாயின் கருவில் ஒரு மாம்ச பிண்டமாய் நாம் உருவாகுவதற்கு முன்பாகவே, తల్లి కడుపులో మాంస పిండం రెడీ అయ్యేదానికి ముందుగానే நம்முடைய அவயங்கள் எப்படி இருக்க வேண்டும், என் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை தீர்மானித்த ஒரு தெய்வம். మన అవయాలు మనము ఎట్లా ఉండాలా అనే ఒక తీర్మానం చేసిన దేవుడు. அல்லேலூயா. அல்லேலூயா. తీర్మానించి அந்த ஏற்ற காலம் வரும்போது நம்மை அவர் தேடி வந்து நம்மோடு சேருகிறார். తగిన కాలం వచ్చి ఆతన మనతో వచ్చి చేరుతాడు. அல்லேலூயா. 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 அல்லேலూయా. சீசர்கள் இயேசுவை விட்டு பின்வாங்கி போனார்கள். సీసర్లు యేసుని విడిచి ఎనుకుపోయారు. இயேசுவின் மரணத்துக்கு பிறகு యేసు సచ్చిన తరువాత நமக்கு தெரியும், பேதுரு பழைய போட்டை எடுத்துக்கொண்டு மீன் பிடிக்க போனார். తెలుసును మనకు పేతురు పంత వాని కాళాలు ఎత్తుకొని ఆ బోటిని ఎత్తుకొని పోయాడు. அல்லேலூயா. அல்லேலூயா. மீன் பிடிக்க கடலுக்கு போய்விட்டார். చేపలు పట్టేదానికి సముద్రంలో పోయాడు. ஆனால் இயேசு பேதுருவை விடவில்லை. యేసు పేతురుని విడిచిలేదు. ஆமென். ఆమేన్. இயேசு பேதுருவை தேடி அதே கடற்கரைக்கு மீண்டும் வருகிறார். యేసు అతన్ని ఎత్తికి అదే సముద్ర గడ్డలకు పోయాడు. அப்ப பாருங்க, சீசர்கள் அகன்றாலும் అప్పుడు చూడండి, సీసర్లు అతన్ని విడిచిపోయారు. கர்த்தரை விட்டு இயேசுவை விட்டு அவர்கள் பின்வாங்கி போயாச்சு. యేసుని విడిచి వాళ్ళు ఎనుకుపోయారు. இயேசு மரித்தார், உயிர்த்தார். యేసు సచ్చాడు, మళ్ళా இனி ప్రాణం என்ன తెలియచాడు. செய்ய போகிறோம் என்று தெரியவில்லை அப்போஸ்தலர்களுக்கு. అపోస్తలులకు ఇంకా ఏం చెయ్యాలని తెలియలేదు. தங்களுக்கு துணைக்கு யாரும் இல்லை. వాళ్ళకు జతలో ఎవరు లేదు. இயேசு என்ற பெயரை சொன்னாலே அடி உததான். యేసు అనే పేరు చెప్తేనే కొట్లాట్లు. இனி மேற்கொண்டு என்ன செய்ய போகிறோம் தெரியவில்லை. నెక్స్ట్ ఇంకా ఏం చేయాలని తెలియలేదు. இயேசுவை விட்டு விலகி விடுகிறார்கள். యేసు నుంచి దూరం పోతారు. பழைய தங்களுடைய வாழ்க்கைக்கு போய் விடுகிறார்கள். పాత తన జీవితాంలోనికి పోతారు. ஆனால் పోతే இயேசு அவர்களை தேடி வருகிறார். యేసు వాళ్ళని ఎత్తికి వస్తాడు. ஆமென். ஆமென். ஒரு ஊழியக்காரர் இப்படியாய் சொல்லுகிறார்,
மனம் கலங்கி போய் நடக்கிற 2 சீசர்களுக்காய் యేసు ఇట్లా చెప్తాడు, మనసు చెడిపోయి 2 శిష్యుల్ని பல மைல் தூரங்கள் இயேசு நடந்தார் என்று. ఎన్నో మైల్ దూరాలు తన జతలో நம்ம அந்த నడిచాడని பகுதியை வாசித்து அப்படியே போயிடுவோம். మనము దాన్ని చదివేసి అట్లే పోతుము. ஆமென். ఆమేన్. அவர்கள் மன சோர்வை மாற்றும்படியாய் వాళ్ళ మనసులో ఉండే ఆ సుస్థిని మార్చేదానికి, சீசர்களுடைய அவர்கள் உள்ளத்துல இருக்கிற அந்த மன கலக்கத்தை மாற்றும்படியாய் శిష్యుల మనసులో ఉండే కలకాల్ని మార్చేదానికి இயேசு యేసు சீசர்களோடு சேர்ந்து శిష్యులతో చేరి, எடுத்து வாசிங்க அந்த பகுதி. எம்மாவூர் லூக்கா 24 சாரி 24:13 இருந்து வாசிங்க. 2 பேர் 7 அல்லது 8 மைல்னா எவ்வளவு கிலோமீட்டர்? 8 நாளும் 12 கிலோமீட்டர். ஆமென் இல்லையா? ஆமென். ఆమేన్. 12 கிலோமீட்டர் 12 కిలోమీటర్లు இயேசு యేసు இந்த சிஷ்யர்களோடு நடக்கிறார். ఈ శిష్యులతో నడుస్తాడు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. வாசிங்க. 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக் கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். ஆமென். அல்லேலூயா. யார் வந்து சேர்றா? ఎవరు వచ్చి చేరుతారు? சீசர்கள் இயேசுவை தேடி போகல. శిష్యులు యేసుని ఎతికి పోలేదు. இவங்க மன குழப்பத்துல இருக்கிறோம். వీళ్ళు మనసులో ఉండే కష్టాల్లో ஐயோ இயேசுக்கு இப்படி ஆயிடுச்சே, యేసుకి ఇట్లా అయిపోయినాయి, நம்முடைய ஆண்டவருக்கு இப்படி ஆயிடுச்சே, మన దేవునికి ఇట్లా అయిపోయినాయి, இனி நாம என்ன பண்றது, ఇంకా మనం ఏం చేయాలా, என்ன பண்ண போறோம், ఏమి చేస్తాము. அவர் இருக்கும்போது சொன்னாரே, అతను ఉండినప్పుడు ஆனா చెప్పాడు, இனி என்ன பண்ணணும்? అప్పుడు ఇంకేం பயங்கரமான மனக்குழப்பம். వాళ్ళు మనసులో ఈ పోరాటాలు. ஆமென். ஒரு பக்கம் பயம், ఒక పక్కము భయము, அல்லேலூயா, హల్లెలూయా, இன்னொரு பக்கம் குழப்பம். ఇంకొక పక్కాల இந்த மனநிலையில் சீசர்கள் இருந்தபடியால், ఈ మనోభావములో శిష్యులు ఉండేనప్పుడు இவர்களுடைய டவுட்டை கிளியர் பண்ண, వీళ్ళకి వచ్చిన సందేహాల్ని క్లియర్ చేసి, இவர்களுடைய சந்தேகத்தை கிளியர் பண்ண వాళ్ళకి వచ్చిన సందేహాల్ని క్లియర్ చేసి இயேசுவும் சீசர்களோடு நடக்கிறார். యేసును శిష్యులతో నడుస్తాడు. இயேசு சீசர்களோடு வந்து சேர்ந்தார். యేసు శిష్యులతో వచ్చేరాడు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ప్రీతి దేవుని బిడ్డలారా, இதுதான் கிறிஸ்தவம். ఇదే అని క్రిస్తువము. இந்த அனுபவம் தான் கிறிஸ்தவம். ఈ అనుభవం దా మన క్రిస్తువము. நீ துக்கத்தில் இருக்கலாம், నువ్వు దుఃఖాన్ని, நீ வேதனையில இருக்கலாம், వేదనలో ఉండొచ్చు, நீ வாழ்க்கையில பாரப்பட்டு உடைந்து போய் ஒரு மூலையில இருக்கலாம், నువ్వు జీవితంలో పగిలిపోయి భారంలో ఉండొచ్చును. சில பேர் தற்கொலை செய்யும்படியா எங்கோ கண்காணாத இடத்துக்கு போகிறார்கள். కొందరు సూసైడ్ చేసేదానికి ఎన్నో జాగాలకు ஆனால் పోతారు. இயேசு தெய்வம் அங்கு தேடி வருகிறார். యేసు స్వామి అక్కడను ఎతికి వస్తాడు. ரயிலில் பாய்வதற்கு போகிறார்கள், அங்கு இயேசு தேடி வந்து அவர்களை ரட்சிக்கிறார். రైలుకు ముందు పడి సచ్చేదానికి పోతారు, అప్పుడు యేసు వాళ్ళని ఎతికి వస్తాడు. நம்முடைய காலம் சென்ற ஐயா தினகரன் சாட்சியை கேட்டிருப்பீர்கள். కాలం పోయిన దినకర అయ్యా పాస్టర్ వాళ్ళ సాక్షిని தற்கொலை செய்யும்படியாய் போனவர், తన సూసైడ్ చేసుకునే వాళ్ళని పోయినాడు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. ஆனால் இயேசு தற்கொலை செய்ய போன போது இயேசு அவருக்கு அந்த வார்த்தைகளை கொடுத்தார். ఆ మనసులో ఉండే బాధల్లో ఉండినప్పుడు యేసు అతనికి మాట ఇచ్చింది. பாருங்க, நாம் போவதல்ல, మనం పోయేది కాదు, தெய்வம் நம்மை தேடி வருவது. దేవుడు మనముల్ని ఎత్తికి వచ్చేది. இந்த அனுபவம் எந்த மார்க்கத்திலும் கிடைக்காது. ఈ అనుభవం అనేది యా మార్గములోనూ మనకు లేదు. ஆமென். ఆమేన్. இங்கு சீசர்கள் శిష్యులు அந்த மன கலக்கத்தில்
கலக்கத்தில் இருப்பதை கண்டு మన కలకాల్లో ఉండినప్పుడు చూసి அந்த மன கலக்கத்தை அவர்களுக்கு மாற்றும்படியாய் ఆ మన కలకాల్లో ఉండి మార్చింది தெய்வம் தேடி வருகிறார். స్వామి అతని ఎత్తికి వస్తాడు. இயேசு தேடி வருகிறார். యేసు స్వామి వాళ్ళని ఎత్తికి వస్తాడు. அவர்களோடு கூட சேர்ந்து వాళ్ళు కూడా సేరి ரெண்டு பேரோடு மூன்றாவது நபராய் கூடவே நடக்கிறார். రెండు కూడా మూడుగా సేరి వాళ్ళ కూడానే నడుస్తాడు. ஆமென். அவர்களுக்கு தெரியவே இல்லை, వాళ్ళకి అతను ఉండేది తెలియలేదు. இயேசு என்று தெரியவில்லை. యేసు అని తెలియలేదు. ஏன் தெரியலையேனா, యాల తెలియలేదంటే என்னுடைய விசுவாசத்தின்படி మన విశ్వాసం அவர் ప్రకారం தன்னுடைய மகிமையை அந்த பிரசன்னத்தை மறைத்து விட்டார். తన మహిమ ప్రసన్నాన్ని అతను మూసుకున్నాడు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. இப்ப உயிர்த்தெழுந்து இருக்கிறார். ఇప్పుడు ప్రాణంతో లేచిండాడు. அப்ப உயிர்த்தெழுந்த அந்த பிரசன்னம் ప్రాణంతో లేచిన ప్రసన్నము நிச்சயம் இவர்களுக்கு அடையாளம் காட்டி கொடுத்து விடும். నిశ్చయంగా వాళ్ళని గుర్తు చూపించేస్తుంది. ஆனால் இயேசு அதை மறைத்து యేసు దాన్ని మూసి சாதாரண ஒரு சக மனிதனை போல அவர்களோடு பேச்சு கொடுத்து கொண்டு போகிறார். సాధారణంగా సగం మనిషిగా వాళ్ళ జతలోనే మాటిచ్చుకొని పోతాడు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. பாருங்க 17வது வாக்கியம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, ம், ம், நீங்கள் துக்கமுகம் உள்ளவர்களாய் வழிநடந்து ம். ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று நீங்கள் துக்கமுள்ளவர்களாய். அப்போ మీరు దుఃఖంతో ఉండేవాళ్ళుగా. அவர்களுடைய சூழ்நிலை என்ன? అప్పుడు సమయాలు ఏమి? ரொம்ப துக்கத்துல இருக்கிறாங்க. వాళ్ళు నిండా దుఃఖములో ఉంటారు. ஆமென். ఆమేన్. ஆனால் అవుతే இயேசு அவர்களிடம்தான் வருகிறார். యేసు వాళ్ళ దగ్గర பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, நீங்க துக்க முகத்தோடு இருக்கும்போது మీరు దుఃఖముఖంతో ఉండినప్పుడు உங்களை தேடி வருகிற ஒரு இயேசு. ఎత్తికి వచ్చే ఒక యేసు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. ஆமென். ఆమేన్. பயங்கர பயத்திலும் கலக்கத்திலும் அப்படியே ஒரு மாதிரியா போறான். భయంకరంగా కలకాంలో భయపడుకొని పోతాడు. ஆனால் அந்த துக்கத்தை மாற்றும்படியாய் இயேசு அவர்களோடு 12 கிலோமீட்டர் ఆ நடக்கிறார். దుఃఖాన్ని మార్చేదానికి యేసు వాళ్ళ జతలో 12 కిలోమీటర్లు నడుస్తాడు. இயேசுவுக்கு நடக்க வேண்டிய காரியம் அங்கே ஒன்றுமில்லை. యేసు వాళ్ళు కూడా నడిచేదానికి కార్యం ఏం లేదు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. ஏதாவது காரியம் இருந்தா ఏమైనా కార్యం పని ఉందా? கண்டிப்பா நடந்தே ஆகணுமா? కండిపుగా జతగా నడిచి ஒண்ணும் కావాలి. தேவையில்லை. ஆமென். ఆమేన్. தான் செய்ய வந்த காரியத்தை செய்து முடித்து பிதாவுக்கு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியாச்சு. తన చేయవలసిన కార్యాలను చేసి దేవునికి తండ్రి దగ్గర ஆனால் ఒప్పించేశాడు. என்னை கேட்கும் அன்பு தேவ பிள்ளையே, మనల్ని అడిగే దేవుని அதுதான் இயேசுவின் கருணை, இயேசுவின் கிரியைகள். అదే యేసుని కరుణ అనేది, అతని క్రియలు అనేది. அதுதான் இயேசுவின் அன்பு. అదే యేసు ఒక ప్రీతి. பாருங்க, தன்னுடைய சீசர்கள் துக்கமுகத்தோடு போகிறார்கள் என்பதை அறிந்து తన సీసర్లు దుఃఖముఖంతో పోతాడు. அந்த துக்கத்திலிருந்து அவர்களை விடுவிக்கும்படியாய் ఆ దుఃఖములోంచి వాళ్ళని రక్షించేదానికి தானும் அவர்களோடு சேர்ந்து அவர்களோடு பேச்சு கொடுத்து கொண்டே 12 கிலோமீட்டர் நடந்து எம்மாவூர் ஊருக்கு போய் சேருகிறார்கள். யாரெல்லாம்? சீசர்களும் இயேசுவும். வேதம் அழகா சொல்லுது. వాళ్ళు కూడా మాటలు ఇచ్చుకొని వాళ్ళు కూడా 12 కిలోమీటర్లు నడుచుకొని అమ్మ ఊరు దాకా இந்த அனுபவம் தான் கிறிஸ்தவ ஜீவியம். ఈ అనుభవం దా క్రిస్తువును புரியுதா? జీవియము. ஆமென். ఆమేన్. நீங்க எந்த உலகத்துல எந்த மூலையில் இருக்கலாம், యా లోకంలో యా మూలలో ఉండొచ్చును, எந்த மூலையில் இருந்து கொண்டு ஒருவேளை துக்க முகத்தோடு இல்லாவிட்டால் பயத்தோடு இல்லாவிட்டால் வேதனையோடு தயங்கி கலங்கி கொண்டிருக்கிறீங்களா, நீங்க கூப்பிட்டாலும் இயேசு உங்களுக்கு மத்தியில் வருவார். యా మూలలోనో నువ్వు కలకం పడి చింతపడి నువ్వు బాధపడి నువ్వు కూకొని ఉంటానో యేసు పిలిచిన சங்கீதம் 50:15 வாசிங்க. சங்கீதம் 50:15. కీర్తన 50:15. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, ஆ, நான் உன்னை விடுவிப்பேன், நான் நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. உன் பிரச்சனை எது? నీ సమస్య இதுதான் ఏది? கிறிஸ்தவ அனுபவம். ఇదే క్రీస్తు అనుభవం. நம்ம பிரச்சனை எது வந்தாலும், మన సమస్య ఏదిగా ఉంటేనో, நம்முடைய பிரச்சனைகள் எந்த இடத்தில் என்றாலும், మన సమస్యలు యా జాగాలో ఉంటేనో, நம்முடைய வேதனைகள் எவ்வளவு பாரமுள்ளதாய் இருந்தாலும், వేదనలు ఎంత పెద్దదిగా ఉంటేనో, நாம் அந்த இடத்திலிருந்து கூப்பிட்டாலும் మనం ఆ జాగాలోని పిలిస్తేనో நம் அருள்நாதர் நம்மை தேடி வருவார். మన దేవుడు అని మనల్ని ఎత్తుకొస్తాడు. பிரச்சனைனா நீ ஓடி போக வேண்டாம். సమస్య అంటే నువ్వు పరిగెత్తి పోవద్దు. நாம பிரச்சனை
பிரச்சனை கூப்பிட்டா நம்மை தேடி அவர் வருவார். మన కష్టాలని పిలుస్తామంటే ఆత్మ మనల్ని ఎదికి వస్తాడు. பாருங்க, ஆதியாகமத்துல ஏதேன் தோட்டத்தில் ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ఆది కాండములో ఏదైనా తోటములో కార్యాన్ని చూస్తాము. ஆதியாகமம் 3:8. ఆది కాండం 3:8. பகலில் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். ஆமென். మేన్. யார் யாரு? ఎవరెవరు? ஆதாமும் ఆదాము ஏவாளும். యోవాలను. நல்லா கவனிங்க. மனுஷனை படைத்து మనుషుని చేసి ஏதேன் தோட்டத்துல வைத்து விட்டார். ఏదైనా తోటంలో పెట్టారు. வைத்து விட்டு அவர் போகல. పెట్టేసి అతను పోలేదు. அவர் அனுதினமும் వాళ్ళని దినము யாரை தேடி வர்றார்? ఎవరిని ఎతికి వస్తారు? நல்லா சொல்லுங்களேன். ஆதாமையும் ఆదామును ஏவாளையும் యోవాల్ని தேடி ఎతికి எங்க வர்றாரு? ఎక్కడ వస్తాడు? அவர்கள் இருக்கிற தோட்டத்துக்கு கர்த்தர் வருகிறார். వాళ్ళు ఉండే తోటంలో అతను ఎతికి వస్తాడు. இதுதான் கிறிஸ்தவ அனுபவம். ఇదే క్రీస్తు అనుభవం. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆதாமுக்கு ஏவாளுக்கு எங்க போய் தேடுறது ஆண்டவரே? ఆదాముకు ఏవాళ్ళకు దేవుణ్ణి పోయి ఆడెతికేది ஒண்ணும் தெரியாதே. వాళ్ళకి తెలీదు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. ஆனால் అవుతే கர்த்தர் அவர்களை தேடி வருகிறார். యెహోవా వాళ్ళని ఎతికి వస్తాడు. அவர்களோடு பேசுகிறார். వాళ్ళతో మాట్లాడతాడు. அவர்களோடு உறவாடுகிறார். వాళ్ళతో సంచలనం చేస్తాడు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அதுதான் கிறிஸ்தவ அனுபவம். అదే క్రీస్తు యొక్క అనుభవము. அப்போ இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை యేసు క్రీస్తు రక్తములో రక్షింపబడిన దేవుని బిడ్డ நம்முடைய வாழ்க்கையில் మన జీవితంలో நம்முடைய அனுபவம் என்பது మన అనుభవం అనేది நான் தேவனை தேடி அங்குமிங்கு ஓட வேண்டிய அவசியம் இல்லை. మనల్ని దేవుని ఎతికి అక్కడెక్కడ పోయేది కాదు. நான் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எந்த இடத்தில் இருந்தாலும் நான் அவரை நோக்கி கூப்பிட்டால் அவர் என்னை தேடி இறங்கி வருவார். యా సమయంలో ఉంటానో యా కష్టంలో యా మూలలో ఉంటానో నేను అతన్ని పిలిస్తే అతను మనల్ని ఎతికి వస్తాడు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. வேதம் சொல்லுகிறது நீதிமானுக்கு வருகிற துன்பங்கள் அநேகமாய் இருக்கும். బైబిల్ చెప్తాయి నీతివంతునికి వచ్చే కష్టాలు ఎన్నో ఉంటాయి. ஆனால் கர்த்தர் అయితే దేవుడు అది நின்று அவனை விடுவிப்பார். ఆడక్క నిలిచి అతన్ని రక్షిస్తాడు. ஆமென். ఆమేన్. இந்த அனுபவம் நீங்கள் வேறு எங்கும் பார்க்க ఈ முடியாது. అనుభవం అనేది వేరే ఎక్కడ మనము చూడను కాదు. அல்லேலூயா. హల్లెలూయా. கர்த்தர் நம்மை தேடி வந்து దేవుడు మనల్ని ఎతికి వచ్చి நமக்காய் நம்மோடு கூட இருந்து మన కోసం మనతో ఉండి நமக்கான காரியங்களை செய்கிற தெய்வம். మన కోసమైన కార్యాలు అతను చేసేవాడు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. சீசர்களுடைய அந்த துக்கத்தை மாற்ற సీసర్ని ఒక దుఃఖాన్ని మార్చి இயேசுவும் கூட நடந்தார். యేసును జతలో నడిచాడు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. 27 வாசிங்க. லூக்கா 24. மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். 12 கிலோமீட்டர் சும்மா போகல. 12 కిలోమీటర్లు ఊరికే పోలేదు. என்ன செய்கிறார்? ఏం చేస్తాడంటే வேத வாக்கியங்களின்படி దేవుని వాక్యముల ప్రకారము அவர் சொன்னதை தீர்க்கதரிசிகள் அவரை குறித்து சொன்னதை பற்றி விளக்கி சொல்லிக் கொண்டிருக்கிறார். అతన్ని ప్రవాదులు చెప్పిన దాని గురించి వాళ్ళకి చెప్పుకొని పోతాడు. 12 கிலோமீட்டர் 12 కిలోమీటర్లు நடந்து నడిచి அவர்கள் சந்தேகங்களை தெளிவுபடுத்தி వాళ్ళు డౌట్లు క్లియర్ చేసి அவர்கள் துக்கங்களை மாற்றி వాళ్ళు దుఃఖాల్ని మార్చి 28 சொல்லுது, அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்திற்கு சமீபமானார்கள். ఆ తరుణంలో వాళ్ళు పోగ గ్రామంలో వాళ్ళని దగ్గర వచ్చారు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அங்கதான் அவர்களை விட்டு இயேசு అక్కడదా వాళ్ళని విడిచి యేసు அப்புறம் போகிறவர் போல் காண்பித்தார். ஆமென். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. அப்போ இந்த 12 கிலோமீட்டர் நடக்க வேண்டிய காரியம்
12 కిలోమీటర్లు నడివెల్చిన కార్యము தன்னுடைய சீசர்களுடைய அந்த துக்கத்தை மாற்ற తన సీసర్ని దుఃఖాన్ని మార్చేదానికి என் அன்பு சகோதர சகோதரி ప్రీతి సహోదర ஆதாம் సహోదరు ஏவாள் ఆదాం యవ్వాలు ஏதேன் தோட்டத்தில் திக்கற்றவர்களாய் விடப்பட்ட போது ఏదైనా తోటంలో దిక్కులేనోలుగా విడిచి அவர்கள் அனுதினமும் அவர்களை சந்தித்து వాళ్ళని దినము వాళ్ళని அவர்கள் సంధించి, நடக்க வேண்டிய பாதைகளை கற்பித்து கொடுத்த தெய்வம். వాళ్ళు నడివెల్చిన దారిల్ని నడిపించిన దేవుడు. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் அனுபவம். ఇదే క్రీస్తు జీవితం అనేది. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் ఆదికాండం 12వ అధ్యాయం 1வது வாக்கியம் வாசிக்கலாம். 1వ వాక్యం చదువుతాము. ஆ ஆ ஆ ம் 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 அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. இப்போ அப்ரகாம் இருக்கிறார். అబ్రహాం ఉన్నాడు. அப்ரகாம் கர்த்தரை தேடவில்லை. అబ్రహాం ఆ యెహోవాని ఎతుకులేదు. கர்த்தர் அப்ரகாமை சந்திக்கிறார். యెహోవా అబ్రహాముని చూస్తాడు. எப்படி பாருங்க, தெய்வம் దేవుడు மனிதனை మనిషిని சந்திக்கும்படியாய் வருகிறார். అతన్ని చూసేదాని కోసం వస్తాడు. அப்ரகாமை சந்தித்தார். అబ్రహాముని చూసి நீங்க 15வது அதிகாரம் 1வது வாக்கியம் 17:1 18:1 வாசித்தீங்கன்னா தெரியும். அப்ரகாமை திரும்ப 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 கர்த்தர் சந்திக்கிறார். అబ్రహాముని వాక్యములో తిరిగి వాణ్ణి వచ్చి చూస్తాడు. எதற்காய் அப்ரகாமை கர்த்தர் சந்திக்கிறார்? ఏంటిగా అబ్రహాముని వచ్చి చూస్తాడు? முதல்ல அவரை பிரித்தெடுக்க அழைக்கிறார். ఫస్ట్ లో అబ్రహాముని వాళ్ళ జాతిలోంచి அடுத்தது பல சூழ்நிலைகளில் அப்ரகாமுக்குள் இருந்த ஒரு ஏக்கம் என்னவென்றால், தன்னுடைய வாக்குத்தத்தம், ஆண்டவர் தந்த வாக்குத்தத்தம் இன்னும் நிறைவேறவில்லை. వాని మనసులో ఉండే ఏకాల్ని అది మార్చేదానికి, అది ఇంకా అవ్వలేదనేది మార్చేదానికి దేవుడు వస్తాడు. 24 வருடங்கள் கடந்து விட்டது. 24 ఏండ్ల తర్వాత. ஆமென். ஆமென். முதல்ல எலியேசர் தான் அந்த வாக்குத்தத்தத்தின் சந்ததி என்று நினைக்கிறார். అబ్రహాం ఎలియేసర్ దా నా వాగ్దానానికి వంశం అనే తలుస్తాడు. ஆமென். ஏன்னா அவர்தான் அப்ரகாமுடைய வீட்டில் பிறந்து வளர்ந்து அவனுக்கு துணையாய் இருக்கிற ஒரு நம்பிக்கைக்குரிய வேலைக்காரர். ఏలంటే ఆ ఎలియేసర్ దా వాళ్ళ ఇంట్లో పుట్టి పెరిగి అతని జతలోనే ఉండేవాడు. அப்புறம் இஸ்மவேல் பிறக்கிறார். తర్వాత ఇస్మాయేల్ ஆகாருக்கு அத நினைக்கிறா, ஓ இதுதான் அப்ப நம்ம பிள்ளை, இதுதான் నాకు బిడ్డ అనేసి. ஆமென். ఆమేన్. இதை எல்லாம் ஆண்டவர் அவருக்கு தெளிவுபடுத்த திரும்ப 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 கர்த்தர் அப்ரகாமை சந்திக்கிறார். ఇదన్నీ అబ్రహాముకి చెప్పి దాన్ని మార్చేదానికి దేవుడు అబ్రహాముని అప్పుడప్పుడు వచ్చి చూస్తాడు. ஆமென். ఆమేన్. நல்ல கவனிங்க. அப்போ ஒரு மனிதன், ఒక మనిషి ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்து விடுகிறார். దేవుడు వాగ్దానం ఇచ్చిస్తాడు. ஆனால் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறு வரைக்கும் அவனுடைய சோர்வுகளை மாற்ற, அவனுடைய சந்தேகங்களை மாற்ற, அவனை பலப்படுத்த கர்த்தர் மீண்டும் மீண்டும் அப்ரகாமை தேடி வருகிறார். ఆ వాగ్దానం వాడు తీసుకునేదాకా ఈ మధ్యలో ఉండే సమయాల్లో దేవుడు అతని ఎతికి వాణ్ణి అన్నిటిలో బలపరుస్తాడు. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் ఇదే அனுபవం. క్రీస్తువ జీవితం అనే అనుభవం. ஆமென். ఆమేన్. தேவ பிள்ளையே, நமக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் தந்துவிட்டு, దేవుడు మనకు ఒక వాగ్దానం ఇచ్చి ஏதோ பைபிள்ல எழுதி தந்துவிட்டு நம்மை விட்டு விடவில்லை. ఏదో బైబిల్లో రాసి ఇచ్చేసి మనల్ని நம்மை విడిచేయలేదు. அனுதினம் சந்திக்க அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். అతను దినము మనల్ని సంధించేదానికి ఆయుతంగా ఉన్నాడు. நீ ஆயத்தமா? నువ్వు ఆయుతంగా ఉండావా? ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. ஆண்டவர் அனுதினம் தேவ சமூகத்துல நம்மை சந்திக்க அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். దేవుడు దినము అతని సమూహంలో మనల్ని చూసేదానికి ఆయుతంగా ఉన్నాడు. நாம ஆயத்தமாய் இருக்கிறோமா? మనము దానికి ఆయుతంగా ఉండామా? நாம தேடி போக வேண்டாம். మనమును ஆனால் ఎత్తికిపోవాలి. ஆயத்தமாய் நின்றால் போதும், அவர் நம்மை சந்திப்பார். మనము ఆయుతంతో నిలిస్తే చాలు, అతన్ని మనల్ని చూస్తాడు. இந்த அனுபவம் எந்த மார்க்கத்திலும் உனக்கு கிடைக்காது. ఈ అనుభవం అనేది యా మార్గములోనూ కాదు. தெய்வம் நம்மை தேடி வருகிற அனுபவம். దేవుడు మనల్ని ఎత్తికి వచ్చే అనుభవము. அல்லேலூயா. హల్లెలూయా. ஆதியாகமம் 26:2-3 வாசிக்கலாம். ఆదికాండం 26:2-3 చదువుతాం. கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, யாருக்கு? ஈசாக்குக்கு. ஆமென். ஆமென். ஆ. கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, ம். நீ எகிப்துக்கு போகாமல் நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு.
நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. இந்த தேசத்திலே வாசம் பண்ணு. ஆ நான் உன்னோடு கூட இருந்து ஆ உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆ நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் ஆ இந்த தேசங்கள் யாவையும் தந்து ஆ உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு ம். நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இங்க ஒரு மனிதன் சோர்ந்து போகிறான். ఇక్కడ ఒక మనిషి అనేది సుస్తైపోతాడు. அபிரகாமுடைய சந்ததி అబ్రహాం వంశము, ஈசாக். ఈసాకు, ஈசாக்குடைய காலத்தில் ఈసాకు కాలంలో அபிரகாமுடைய நாட்களில் இருந்ததை போலல்லாமல் வேறொரு பஞ்சமன் வருகிறது. అబ్రహాం కాలములో ఉండిన తర్వాత లేకుండా వేరే இப்ப కాలములో ஈசாக்குடைய வாழ்க்கையில் ஒரு தடுமாற்றம். ఈసాకు జీవితంలో కష్టాలు. எங்க போகணும், ఎక్కడ పోవాలా, எந்த தேசத்துக்கு போவது? యా దేశంలో పోయేది. அல்லேலூயா. హల్లెలూయా. இந்த தடுமாற்ற வேளையில் ఈ కష్టమైన సమయంలో பாருங்க, ஒரு சாதாரண மனிதன் ஈசாக் సాధారణమైన మనిషి ఈసాకు வாழ்க்கையில ஒரு தீர்மானம் எடுக்க தடுமாறுகிறான். జీవితంలో తీర్మానం ఎత్తేదానికి அப்ப வாழ்க்கையில தீர்மானம் எடுக்க தடுமாறுகிற ஒரு மனிதனிடம் జీవితంలో మన కష్టాలని చెప్పే మనిషి தெய்வம் இறங்கி வருகிறார். దేవుడు దిగి వస్తాడు. ஆண்டவர் வந்து சொல்லுகிறார், దేవుడు தடுமாறாத, చెప్తాడు, నువ్వు పోవద్దు, நான் சொல்ற தேசத்திலே இரு, నేను చెప్పే దేశంలో நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். నేను నిన్ను ఆశీర్వదిస్తున్నాను. என் అబ్రహాముకు கொடுத்த வாக்குத்தத்தத்தை நான் உன்னில் நிறைவேற்றுவேன். నా అబ్రహాముకి ఇచ్చిన వాగ్దానం నీలో నేను చేస్తా. அப்ப பாருங்க, ஒரு சாதாரண மனிதன் ఒక మనిషి வாழ்க்கையில ஒரு தீர்மானம் எடுக்க தடுமாறும் போது జీవితంలో కార్యాల గురించి చెప్పేదానికి మార్చినప్పుడు அதை தெளிவுபடுத்தவும் தெய்வம் மனிதனை தேடி வருகிறார். దాన్ని సరిచేసేదానికి దేవుడు దిగి వస్తాడు. எனக்கு தேவ பிள்ளையே, దేవుని బిడ్డలారా, கிறிஸ்தவ வாழ்க்கையின் அனுபவம் என்ன தெரியுமா? క్రిస్తవ జీవం అనుభవం ఏం తెలుసు? உன் வாழ்க்கையில நீ சில காரியங்கள் செய்ய தீர்மானம் எடுக்க தடுமாறினால் నీ జీవితంలో కొన్ని కార్యాలను చేసే நமக்கு ஒரு தெய்வம் இருக்கிறார். அவர் நம்மை தேடி வருகிற தெய்வம். మనకు ఒక దేవుడు ఉన్నాడంటే ఆత్మ మనం ఎన్ని ఎతికి వస్తాడు. வாழ்க்கையில தீர்மானம் எடுக்க தடுமாறுகிறாயா? జీవితంలో మన కార్యాలు చేయడానికి అడ్డుపడతామా? ஈசாக்கை தேடி வந்து கர்த்தர் சொல்லுகிறார், தடுமாறாத, நான் இருக்கிறேன், நான் சொல்ற தேசத்துல நீ அங்க போய் இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ఈసాకుని ఎతికి వచ్చి నేను చెప్పే దేశంలోనే ఉండు, నేను నిన్ను అన్ని அப்ப ఆశీర్వదిస్తున్నాను. வாழ்க்கையில சில தீர்மானங்கள் எடுக்க ஒரு தடுமாற்ற சூழ்நிலை உங்க வாழ்க்கையில வருகிறதா? జీవితంలో కొన్ని కార్యాలు చేసేదానికి మనకు తెలియలేకుండా ఉంటాయా? கர்த்தர் நம்மை தேடி வருவார். దేవుడు మనల్ని ఎతికి వస్తాడు. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. நல்ல வாயை திறந்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. హల్లెలూయా. எவ்வளவு பெரிய அனுபவம், ఎంత పెద్ద అనుభవం, எவ்வளவு அருமையான ஒரு அனுபவம் கிறிஸ்தவ ఎంత வாழ்க்கை. మంచి క్రిస్తవ జీవియం. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. அல்லேலூயா. இதெல்லாம் நாம உணர்ந்து விட்டோம் என்றால் దానింత మనం తెలుసుకొనేస్తామంటే நம்ம வாழ்க்கை விசுவாச வாழ்க்கையே மாறிவிடும். విశ్వాస జీవియమనే బదిలిపోను. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. என் வாழ்க்கையில నా జీవితంలో சோர்ந்து போனாலும் இயேசு தேடி வருவார். సుస్తైపోతును యేసు ఎతికి వస్తాడు. கலக்கம் அடைந்தாலும் இயேசு தேடி வருகிறார். కలకాలు పడుతేను యేసు ఎతికి వస్తాడు. வாழ்க்கையில சில தீர்மானம் எடுக்க நான் தடுமாறினாலும் தெய்வம் என்னை தேடி வருகிறார். జీవితంలో కొన్ని కార్యాల గురించి మనం తడమార్తేను దేవుడు మనల్ని ఎతికి వస్తాడు. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. ஏனென்றால் ఎలాంటే யாத்ராகமத்தில் இஸ்ரவேல் ஜனத்துக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் அருளி இருக்கிறார். విమోచన కాండములో ఇశ్రాయేల్ జనాలకు ఒక మాట చెప్పింటాడు. யாத்ராகமம் 20:24 வாசிங்க. విమోచన కాండం 20 అధికారం 24 వాక్యము. மண்ணினாலே பலிபீடத்தை ம் எனக்கு உண்டாக்கி ம் அதின்மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் ம் சர்வாங்க தகன பலியாகவும் ம் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. ம் நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் நான் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமென். ఆమేన్. அடுத்தது என்ன? నెక్స్ట్ ఏమి? ஆசீர்வதிக்கும்படியாய். ఆశీర్వదించే తర. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்க இறங்கி வருகிறார். నిన్ని దేవుడు ఆశీర్వదించేదానికి దిగి వస్తాడు. எப்போ எந்தெந்த இடத்துல ஆண்டவர் நாமத்தை நீ பிரஸ்தாபப்படுத்துகிறாயோ உன்னை தேடி கர்த்தர் యా வருகிறார். యా జాగాలో దేవుణ్ణి ప్రస్తావపడుస్తావో అక్కడంతా దేవుడు ఎతికి అని దిగి ஆமென். వస్తాడు. ఆమేన్. அப்போ இந்த அனுபவம் என்பது ఈ అనుభవం అనేది நம்ம எதற்காகவும் தெய்வத்தை தேடி ஓட வேண்டிய தேவையில்லை. ఏంటి కోసమును దేవుణ్ణి ఎతికి పరుగించవలసి లేదు.
நாம் எந்த சூழ்நிலை என்றாலும் அந்த சூழ்நிலையில் நின்று ஆண்டவர் நாமத்தை கூப்பிட்டாலே போதும். அவர் நம்மை தேடி ஓடி வந்து அவர் நமக்கு సహాయరాயிருப்பார். ఆ సమస్యలను మనం నిలుసుకొని ఉండి ఆతన్ని మనము చూసి పిలుస్తామంటే ఆతన మనకు వచ్చి సహాయం చేసే దేవుడు. హల్లెలూయా. హల్లెలూయా. ஒரு ஆசீர்வாதத்தை, ఒక ఆశీర్వాదాన్ని. இன்னைக்கு நம்முடைய நம்பிக்கை என்ன? மனிதனுடைய நம்பிக்கை ఇప్పుడు ఉండే మన నమ్మిక ఏమి? ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஒரு மரத்தை சுற்றினால் ஆசீர்வாதம் கிடைக்கும் என்றால் அந்த மரத்தை சுற்றவும் மனிதன் தயங்குவதில்லை. ఒక మానుని చుట్టుకొని వస్తే మనకు ఆశీర్వాదం దొరుకునేని తెలిస్తే దానిని చేస్తారు. ஒரு எறும்பு புற்றை ఒక సీమల పుట్టని சுத்தினால், சுtte நூலு கட்டினால், దానికి నూలు కట్టి அது ஆசீர்வாதம் என்று சொன்னால், దానికి ఆశీర్వాదం అని చెప్తే ஆசீர்வாதத்திற்காய் அதை சுற்றவும் மனிதன் இன்றைக்கு தயார். ఆశీర్వాదం ఉండాయని దానిను సుట్టేదానికి రెడీగా ఉండారు. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. நம்முடைய நோக்கம் ஆசீர்வாதம். మన గురి ఆశీర్వాదము. ஆனால் தேவன் சொல்லுகிறார், అవుతే దేవుడు చెప్తాడు, ஆண்டவர் சொல்லுகிறார், దేవుడు చెప్తాడు, கர்த்தர் சொல்லுகிறார், యెహోవా చెప్తాడు, என் நாமத்தை எந்த இடத்துல பிரஸ்தாபப்படுத்துகிறியோ நான் இறங்கி வருவேன். నా నామాన్ని ఎక్కడ నువ్వు ప్రస్తావపడుస్తావో అక్కడ నేను దిగి వస్తున్నాను. நீ மரத்தை தேடி போக வேண்டாம், నువ్వు మానుని ఎత్తికి நீ పోవద్దు, மலையை தேடி போக வேண்டாம், కొండని ఎత్తికి పోవద్దు, நீ புத்து தேடி போக வேண்டாம், పుట్టని ఎత్తికి పోవద్దు, நான் உன்னை தேடி வர்றேன். నేను నిన్ను ఎత్తికి వస్తా. என் நாமத்தை எங்க பிரஸ்தாபப்படுத்துறியோ నా నామాన్ని ఎక్కడ నువ్వు పెరిగిస్తావో நான் இறங்கி வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். నేను దిగి వచ్చి నిన్ను என் ఆశీర్వదిస్తాను. அன்பு தேவ பிள்ளைகளே, దేవుని బిడ్డలారా, ஆண்டவர் என்ன ஒரு அனுபவம் இது! దేవుని ఒక అనుభవం ఏనేనిది. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. హల్లెలూయా. என்ன ஒரு அனுபவம்! ఏ ఒక అనుభవము. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஆண்டவர் நாமத்தை உயர்த்தினால் போதும், நமக்கு அந்த இடத்துல கர்த்தர் இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதிக்க தயாராய் இருக்கிறார். దేవుని నామాన్ని పెరిగిస్తే చాలు అక్కడ దిగి వచ్చి మనం ఆశీర్వదించడానికి రెడీగా ఉంటాడు. హల్లెలూయా. హల్లెలూయా. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18 அதிகாரம் 20வது வாக்கியம். మత్తేయు అధికారం మత్తే 18:20. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. நமக்கு எல்லோருக்கும் தெரிந்த பகுதி. ஆமென். ఆమేన్. 2-3 பேர் 2-3 జనాలు என் நாமத்துல எந்த இடத்துல கூடி இருந்தாலும் యా జాగాలను చేరి ఉంటేను அங்கே అక్కడ நான் இருப்பேன். నేను ఉంటాను. ஹல்லேலூயா. హల్లెలూయా. தேவ பிள்ளைகள் ஒருமனப்பட்டு கூடுகிற இடத்தில், దేవుని బిడ్డలు ఒక మనసుతో చేరే జాగాలో, ஆமென், ఆమేన్, சேர்ந்து உலக பிரகாரமாய் சினிமா கதை பேசுகிற இடம் இல்ல, చేరి లోక ప్రకారంగా మాట్లాడే சீரியல் கதை பேசுற இடம் இல்ல, సీరియల్ కథ మాట్లాడే కాదు, கர்த்தருடைய நாமத்தை దేవుని నామాన్ని உயர்த்துகிற இடம், పెరిగే జాగా. ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த இடத்துல நான் இருப்பேன். దేవుడు చెప్తాడు, ఆ జాగాలో నేను ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. இது எதற்காய்? ఇది ఏంటికి? உன்னுடைய ஜெபத்தை கேட்க. నీ ప్రార్థనని వినేదానికి. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. உன் ஜெபத்தை கேட்க. నీ ప్రార్థన వినేదానికి. ஹல்லேலூயா. ఆమేన్. இஸ்ரேலில் எருசலேம் தேவாலயத்தின் ஒரே ஒரு சுவர் மட்டும்தான் இப்ப இருக்கு, பழைய எருசலேம் தேவாலயத்தின். ఎరుసలేములో దేవాలయము ఒకే ఒక గోడ మాత్రం ఉంది ఇప్పుడు. ஆமென். ఆమేన్. ஒரு முறை ஒரு சகோதரன் போயிட்டு வந்து எனக்கு ஒரு போட்டோவை காண்பித்தார். ఒక సహోదరుడు పోయి వచ్చి దాని ఒక ఫోటో చూపించాడు. பிற மார்க்கத்தில் உள்ள ஒரு சகோதரன், விசுவாசி அல்ல, వేరే జాతిలో ఉండే సహోదరుడు. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. பெரிய பெரிய கல்லு பாளமா தான் இருக்கு, அதை அடுக்கி வச்சிருக்கு, அதான் சுவரு. పెద్ద పెద్ద రాళ్ళలో దాని ఎత్తి పెట్టిండారు. அந்த கல்லு இடுக்கு இருக்குல்ல, அந்த எடை இருக்குல்ல, ఆ కళ్ళు ఆ రాళ్ళు మధ్యలో ఒక గ్యాప్. இதுல దీంట్లో ஜனங்கள் போய் ஜெபம் பிரேயர் ரிக்வெஸ்ட் எழுதி ప్రేయర్ రిక్వెస్ట్ రాసి அந்த பேப்பரை அதுல சொருகி வைக்கிறாங்க. ఆ పేపర్ లో గ్యాప్ లో పొడిసి పెట్టింటారు. இந்த சகோதரனுக்கு அதுல ஒரு பெருமை. ఈ సహోదరునికి దాంట్లో ఒక మంచిది. சகோதரன் வந்து சொன்னான், సహోదరుడు చెప్పాడు, அங்க எழுதி வச்சிருக்கிறேன், నేనును దాంట్లో రాసి పెట్టిండాను. ஆமென். ஆமென். ஆண்டவரை விசுவாசிக்காத பிள்ளை దేవుణ్ణి విశ్వాసించినోడు. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. హల్లెలూయா. எனக்கு ஆச்சரியம். நான் உன்னை கேட்டேன், ஏன் அப்படி பண்ண? ఏంటి అట్లా చేశావు? அங்க அப்புறம் தான் அந்த போட்டோவை காட்டினான்.
ఆ ఫోటోలో போட்டோவை காட்டிட்டு சொல்றோம். Photos. அந்த போட்டோல பார்த்தா அந்த கேப் இருக்குல்ல, கல்லுக்கும் இடம் இருக்குல்ல, ராளுக்கு அது கேப்ல மொத்தமே பேப்பர் தான். சுருட்டி எழுதி சுருட்டி அப்படியே குத்தி வச்சிருக்கு. అన్ని రాసి దాంట్లో పొడిచి పెట్టిండారు. ஆமென். ஆமென். நான் சும்மா சிரிப்புக்கு சொன்னேன். నవ్వుకు చెప్పింది இது வெள்ளைக்காரன் நிச்சயமா பண்ணியிருக்க மாட்டான். ఇది వేరే వాడు నిజంగా చేసిండాడు. ஆமென். ఆమేన్. இது நம்ம ஊருக்காரன், நம்ம ஆளுதான் எவரோ போய் మన தொடங்கி మనుషుడు வச்சிருக்கிறான். దాన్ని తెచ్చిండాడు. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. ஆமென். ఆమేన్. நம்மள எவனோ போய் தொடங்கிட்டா. ఎవడో పోయి ఆడ చేసుకున్నాడు. இப்போ ஒரு காரியத்தை நம்ம எல்லாம் குரங்கு தானே, మనమంతా ఒక కోతి మాదిరి. கோத்தி மாதிரி இல்ல, கோத்திரே. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. குரங்கு என்ன செய்யும் தெரியுமா? అది ఏం చేస్తుంది తెలుసునా? நாம செய்யறத మనం அதையே திருப்பி செய்யும். మనం ఏం చేస్తామో దాని நீங்க கல் எடுத்தறிஞ்சா அது கல் எடுத்தறியும். మీరు రాయెత్తేస్తే అది రాయెత్తేసును. நீ ஹோனா அது ஹேன்னு. నువ్వు ఇట్లాంటివంటే అదును అట్లా నిన్ను. ரெண்டுக்கு வித்தியாசமே தெரியாது நம்ம வெளியில நின்னு பார்த்தா. మనం బయట నుంచి చూస్తుంటే ఏం తెలియదు మనకు. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. அதே போல అదే తర ஒரு ஆள் பண்ணா போதும், ఒక మంచి చేస్తే చాలు. என்ன நடக்கும்? ఏం జరుగును? அடுத்த ஒண்ணு நம்ம அதை பார்த்து செய்துட்டே இருப்போம். ఇంకొకడు దాన్ని చూసుకొని చేస్తానే ఉంటాడు. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. ஹalleluya. ரொம்ப விளக்கமா அதுக்குள்ள போகல. ஆமென். ఆమేన్. ஹalleluya. ஆனால் ஆண்டவர் சொல்லுவது காரியம், దేవుడు చెప్పే కార్యము, எருசலேம் தேவாலயம் கல் இடுக்கல கொண்டு உன் ஜெப விண்ணப்பத்தை வை என்று சொல்லவில்லை. యెరూషలేము దేవాలయం రాయిల సందులో నీ జవం రిక్వెస్ట్ పెట్టాలని அதுக்கு நீ చెప్పలేదు. எருசலேமுக்கு போக வேண்டும் என்று கூட ஆண்டவர் சொல்லவில்லை. దానికి యెరూషలేముకు నువ్వు పోవాలని కూడా చెప్పలే దేవుడు. நம்ம டிராவல்ஸ்காரன் தான் அதை ட்ரெண்ட் ஆக்கிட்டான், புனித பயணம். మన ట్రావెల్స్ తీసుకొని పోయేవాడు దాన్ని రెడీ చేసుకున్నాడు. என்னுடைய ஞாபகத்தின்படி புனித பயணம் அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு 40,000 பார்த்தேன் பேக்கேஜ். 40,000 ముందుగా ఉండింది. இன்னைக்கெல்லாம் லட்சங்கள் போயிடுச்சு. ఇప్పుడంతా లక్షలు పోయిచిండు. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. ஆண்டவர் சிம்பிள், ஆண்டவர் நமக்கு தருகிறது. దేవుడు సింపుల్ మనకి ఇచ్చేది. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் ஜெபம் கேட்கப்படணும்னா నీ ప్రార్థన వినబడాలంటే எந்த இடத்திலாவது యా జగాలనేదాను 2-3 பேர் ஒருமனப்பட்டு ஜெபிங்க போதும். ఇద్దరు ముగ్గురు ఒక మనసు పడి ప్రార్థన చేయండి చాలు. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. போறது தப்புன்னு சொல்லல. காசு இருக்கா? పోయేది తప్పులే, డబ్బులు டூர் ఉన్నాయంటే போகணும்னு நினைக்கிறீங்களா? టూర్ పోవాలని తలుస్తారా? ஆண்டவர் உங்க லெவல், அந்த லெவலுக்கு உங்களை ஆசீர்வதிச்சிட்டாருன்னா ఆ లెవెల్ కి నిన్ను ఆశీర్వదించేస్తాడు. சந்தோஷமா குடும்பமா போயிட்டு வாங்க. సంతోషంగా పోయి చూసుకురండి. தப்பே இல்ல. తప్పు లేదు. போய் அந்த இடத்தெல்லாம் பார்த்துட்டு வாங்க. పోయి ఆ జాగానంతా చూసుకురండి. ஆமென். ఆమేన్. தொட்டு கும்பிட்டுட்டு வந்துறாத. పోయి దాన్ని ముట్టి నమస్కరించుకోవద్దు. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. பார்க்கலாம். చూసొచ్చును. ஆமென். ఆమేన్. இயேசு நடந்த வீதி, యేసు నడిచిన ఇది, அதெல்லாம் நம்ம அதுல இருக்கும்போது ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்கும். ఆ ఈదిలో మనం ఉండేనప్పుడు అంటే మనకు దాంట్లో ఒక ఇది. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. ஆமென். ఆమేన్. அதே போல అదే తర நம்முடைய ஜெபத்திற்காய் கர்த்தர் சொல்லுவது, మన ప్రార్థన కోసం దేవుడు చెప్పేది, என் நாமத்துல நீங்க 2-3 பேர் ஒருமித்தா போதும், நான் வந்துருவேன். నా నామములో ఇద్దరు ముగ్గురు ఎక్కడ ఉంటారో నీ వర వేண்டாம். అక్కడ నేను వచ్చేస్తా. நான் வந்துருவேன். నేను వచ్చేస్తును. நானே வந்துருவேன். నేనే వచ్చేస్తును. உங்க மத்தியில நான் வருவேன் இல்ல, நான் இருப்பேன். నీ మధ్యలో నేను ఉంటును. கன்ஃபார்ம், కన్ఫర్మ్, மாற்றமே இல்ல. బదలావన్లే. அப்ப ஆண்டவர் நம்ம தேடி வரணும்னா దేవుడు మనల్ని ఎత్తికి రావాలంటే நம்முடைய ஜெப வேளை, మన ప్రార్థన ஆமென், సమయం, ఆమేన్, ஒரு மனதோடு நாம இருந்தா போதும். ఒక మనసుతో మనం ఉంటే చాలు. ஆண்டவர் நம்மை தேடி வருகிறார். దేవుడు మనల్ని ఎత్తికి వస్తాడు. இப்போ இந்த தேடி ஆண்டவர் வருவதற்கு காரணம் என்ன? మనల్ని ఎత్తికి దేవుడు వచ్చేదానికి అర్థమేమి? ஜெபத்தை ప్రార్థనని பதில் தருவதற்காய். బదిల్. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. ஹalleluya. இந்த இங்கு ஆண்டவர் தேடி வருவதற்கு காரணம், ఇక్కడ దేవుడు ఎత్తికి వచ్చేదానికి కారణం நமக்கு பதில் தருவதற்காக. మనకు జవాబు ఇచ్చేదానికి. எவ்வளவு நல்ல தெய்வம். ఎంత మంచి దేవుడు. அந்த அனுபவத்தை பாருங்க. ఆ అనుభవాన్ని
తలిసి చూడండి. நாம ரொம்ப கஷ்டப்படுறது அதை உடைக்கிற இதை உடைக்கிறது. కష్టపడి దాన్ని పగలాసేది దీన్ని పగలాసేది. நேற்று ஒரு உபவாச ஜெபத்துல பிரசங்கம் பண்ணும்போது ஒரு வார்த்தையை சொன்னேன். నిన్న ఉపవాస ప్రేయర్లో ఒక మాట చెప్పింది. எலியா கர்மேல் பர்வதத்தின் மேல் மழை வந்துருச்சு. எலியா கர்மேல் நான் முடிக்கலாம்னு நான் நினைச்சேன். ஆமென் ஆமென். இனி எங்க போய் என்ன பண்றது? எப்படியும் அது ஒரு 10 நிமிஷம் அடிக்கும். ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. அந்த ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். செய்தி முடிந்தது. చెప్పేస్తాం. ஆமென். ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கிறிஸ்தவ ஜீவம் అనేది கர்த்தர் நம்மை தேடி வருகிற ஒரு அனுபவம். మనల్ని ఎతికి వచ్చే ఒక అనుభవము. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்மேல் பர்வதத்தின் மேல் கர்மேல் பர்வதம் மீத எலியா ஒரு சவாலை விட்டார். 850 தீர்க்கதரிசிகளை வச்சுக்கிட்டு உங்க தெய்வங்களை கூப்பிடுங்க, இந்த பலி பொருளை எந்த தெய்வம் ஏற்றுக்கொள்ளுகிறதோ அதுதான் உண்மையான தெய்வம். எலியா ఒక ఛాలెంజ్ ఇచ్చాడు. దేవుళ్ళు అందరిని పిలండి, దీన్ని ఏర్చుకునేది వాడదా దేవుడు. இப்போ அவங்க 850 பேரும் மந்திரங்களை ஓதுகிறார்கள். 280 మంత్రాలు ఓదుతారు వాళ్ళు. மத்தியானம் ஆயிடுச்சு, మధ్యాహ్నం అయిపోయింది. இப்ப அங்க எலியா ஒரு சின்ன ஒரு விளையாட்டு விளையாடுவார். எலியா అక్కడ చిన్న ఆట ఆడతాడు. சும்மா நக்கல் நையாண்டி. నక్కలుగా. ஆமென் ஆமென். அலையில கொஞ்சம் கூட சத்தமா கூப்பிடுங்கயா. ఇంకా శబ్దంగా పిలండా. அவர் தெய்வம் எங்கேயாவது போயிருப்பாரு. అతని దేవుడు ఎక్కడ పోయి ఉంటాడు. இல்ல ஏதோ தூக்கத்துல இருப்பாரு. నిద్ర గిద్ర நீங்க పోయి ఉంటాడు. சத்தமா கூப்பிடுங்க. శబ్దంగా పిలండి. ஆமென் ఆమేన్. அப்போ தீர்க்கதரிசிகள் என்ன செய்றாங்க தெரியுமா? వాళ్ళు ప్రవాదులు ఏం చేస్తారు తెలుసునా? தாங்கள் செய்கிற வழக்கத்தின்படி వాళ్ళు చేసే ప్రకారంగా தங்கள் சரீரத்தை கெடுத்து వాళ్ళ శరీరాన్ని చెడుపుకొని தங்களுடைய இரத்தத்தை அங்கு சிந்துகிறார்கள். వాళ్ళ రక్తాన్ని ఆడ సురిస్తారు. ஆமென் ఆమేన్. ஆமென் ఆమేన్. அல்லேலூயா. புரியுதா? தெய்வத்தை பிரியப்படுத்த దేవుణ్ణి ప్రియపరిచేది தங்களுடைய இரத்தத்தை தாங்கள் சிந்தி பார்க்கிறார்கள். వాళ్ళ రక్తాన్ని వాళ్ళు సురించి చూస్తారు. வேதம் அங்க அழகா சொல்லுது, அவர்கள் வழக்கத்தின்படியே. వాళ్ళు చేసే ప్రకారంగానే ஒரு தெய்வத்தை அவர்கள் பிரியப்படுத்த, ஒரு விக்கிரகத்தை பிரியப்படுத்த அவர்கள் தங்களை வருத்திக் கொண்டு தங்களுடைய இரத்தத்தை சிந்தவும் தயாராகிறார்கள். వాళ్ళు ఒక విగ్రహాన్ని వాళ్ళకి తీసేయడానికి వాళ్ళ రక్తాన్ని కూడా సిందించడానికి రెడీగా ఉంటారు. ஆனால் అవుతే என் அருள்நாதர் இயேசு మన దేవుడు యేసు தன்னுடைய மொத்த இரத்தத்தையும் తన మొత్తం రక్తాన్ని நமக்காய் கொடுத்து మన కోసం ఇచ్చి நம்மை பிரியப்படுத்தின தெய்வம். మనల్ని ప్రియపరిచిన దేవుడు. ஆமென் ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. இது ஒரு அனுபவம். ఇది ఒక అనుభవము. ஆமென். ఆమేన్. நாம தேடி போறதில்ல, మనము ఎత్తికిపోయేది కాదు. அவர் நம்மை தேடி வருகிறார். ఆతన మనల్ని ఎత్తికి వస్తాడు. கலக்கத்துல இருக்கிறீங்களா? కలకంలో ఉంటారా? தீர்மானம் எடுக்க தடுமாறுறீங்களா? కారణాలు ఎత్తేదని ఉండారా? ஆசீர்வாதம் வேண்டுமா? ఆశీర్వాదం కావాలనా? உங்க ஜெபத்துக்கு பதில் வேண்டுமா? మీ ప్రార్థనానికి జవాబు కావాలనా? அவரே தேடி வருகிறார். ఆతన్నే ఎత్తికి వస్తాడు. அவரே நம்மை தேடி வருகிறார். ఆతన్నే మనల్ని ఎత్తికి వస్తాడు. இந்த அனுபவமே உன்னதமானது. ఈ అనుభవం అనేది இந்த ఉన్నతమైనది. அனுபவம் தான் கிறிஸ்தவ ఈ வாழ்க்கை. అనుభవమే క్రిస్తువ జీవియం. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ప్రీతి దేవుని బిడ్డలారా, அதனால் தான் பக்தன் பாடினான், దాని నుంచిదా భక్తుడు கர்த்தரை தெய்வமாக கொண்டுள்ள ஜனம் దేవుణ్ణి దేవుడిగా పెట్టిన பாக்கியவான்கள். జనాలు భాగ్యవంతులు. ஆமென். ఆమేన్. ஏன்னா ఎలంటే அந்த ஜனத்திற்காய் ఆ జనాని కోసం தெய்வம் என்ன வேண்டுமானாலும் செய்வார். దేవుడు ఏమి కావాలన్నా எந்த చేస్తాడు. இடத்திலும் இறங்குவார். యా జాగాలను దిగుతుడో, எந்த இடத்திலும் சாதாரண மனிதனாகிய என்னை அவர் தேடி வருவார். యా జాగాలను సాధారణ మనిషిని ఎత్తికి వస్తుడో, என்னை தூக்கி சிங்கக்கபியில் போட்டாலும் என்னை தேடி என் இயேசு வருவார். అన్నెత్తి సింగి కెబిలో వేస్తేనే యేసు వస్తుడో, என்னை தூக்கி 7 மடங்கு எரிகிற அக்கினி சூளைக்குள் நான் எறியப்பட்டாலும் என்னை தேடி என் அருள்நாதர் நான் இருக்கிற இடத்தில் வருவார். అగ్ని మండే ఆ 7 అంతస్తుల దాంట్లోనే మనం పడితేనే యేసు మనల్ని ఎత్తికి వస్తుడు. இதுதான் கிறிஸ்தவ ఇదే ஜீவியம். క్రిస్తువ జీవియం. ஆமென். ஆமென். இந்த ஜீவியத்தை விட்டு ఈ விடாதீங்க. జీవియాన్ని విడిసేయదండి. ஆமென். ఆమేన్. கர்த்தர் நமக்காய் దేవుడు మన కోసం எந்த இடத்திலும் இறங்கி வருவார். యా స్థలాలను దిగి వస్తుడో. கண்களை மூடலாம், కళ్ళు మూస్తాం. கண்களை மூடலாம்.
எங்கள் அன்பு ஆண்டவரே, మా ప్రీతి తండ్రి, கேட்ட வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ఇన్ని నీ మాటలకు స్తోత్రాలు. கிறிஸ்தவ ஜீவியம் క్రిస్తు జీవియము அது நீர் எங்களை தேடி இறங்கி வருகிற அனுபவம். అది మీరు మమ్మల్ని ఎత్తికి వచ్చే అనుభవము. அருமையான இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். మంచి మాటకు స్తోత్రాలు. எங்களுக்கு கிடைத்த பாக்கியமுள்ள இந்த வாழ்க்கையை మాకు దొరికిన భాగ్యమైన జీవియం, நாங்கள் இந்த காரியத்தை அறிந்தும் உணர்ந்து கொண்டு మేము ఈ కార్యాన్ని తెలిసిను తెలుసుకుంటాం. பாக்கியமுள்ள ஜீவியம் என்பதை உணர்ந்து భాగ్యమైన జీవియమని ఉనుర్సి உமக்கு ஏற்றபடி ஜீவிக்க கிருபை செய்யுங்கப்பா. మీకు తగినట్ల జీవియం எங்களை జీవించాలని தாழ்த்துகிறோம், మమ్మల్ని ఒప్పిస్తాము, எங்களை தாழ்த்துகிறோம். మమ్మల్ని அன்பு తగ్గిస్తాము. தகப்பனே, తండ్రి, ஒருவேளை ఒకవేళ முன்னோக்கியுள்ள நாட்களை குறித்த கலக்கத்தில் யாராவது இங்கு இருக்கிறார், ముందు ఉండే దినముల్లో కలకాలు ఎవరైనా ఉంటే, தாங்கள் எடுக்க வேண்டிய தீர்மானங்களில் ஒரு தடுமாற்றத்தோடு என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்கிற பிள்ளைகள் இங்கு இருக்கலாம். ఆ తీర్మానాల్లో ఎత్తేదానికి వాళ్ళు నిర్ణయం తీసుకునేదానికి ஒரு வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்கும்படியாய் காத்திருக்கிற பிள்ளைகள் இருக்கலாம். వాగ్దానాన్ని తీసుకునే దేవుని బిడ్డలుగా ఏడు ఉండొచ్చును. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் காத்திருக்கிற பிள்ளைகள் இருக்கலாம். ఆశీర్వాదం పొందుకొనే బిడ్డలుగా ఏడు ఉండొచ్చును. அநேக நாட்களான ஜெபத்திற்கு பதில் வேண்டி காத்திருக்கிற பிள்ளைகள் இருக்கலாம். ఎన్నో ప్రార్థనలకు జవాబు కావాలని ఎతికి ఉండొచ్చును బిడ్డలు. என் தேவன் அபிரகாமை தொட்டது போல, మా దేవుడు అబ్రహాముని ముట్టింది, என் தேவன் ஈசாக்கை தேடி வந்தது போல, మా దేవుడు ఈసాకిని ఎతికి என் వచ్చి தேவன் எங்கள் மத்தியில் இன்றும் இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். మా దేవుడు మా మధ్యలో ఇప్పుడును మీరు ఉండాలని ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. ఒక్కొక్క బిడ్డని ఆశీర్వదించండి. உங்க கரத்தினால் ஆசீர்வதியும். మీ కరాల్లో ఆశీర్వదించండి. பரத்தில் இருந்து அவர்கள் சகல நன்மைகளையும் பெற்றுக் கொள்ளட்டும். వరాల నుంచి సకల ఆశీర్వాదాలు తీసుకోండి. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. యేసువిన్ నామములో ప్రార్థించుకుంటాం మా జీవనున్న ஆமென், దేవుడా. ఆమేన్. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெட்கப்பட்டு போகாமல் என் கூடவே இருந்தீரே, தலையும் குனியாமல் தலை நிமிரவும் செய்தீரே, உமக்கே நன்றி ஐயா. உயிருள்ள நாளெல்லாம் ஆஹா, உமக்கே நன்றி ஐயா. அம்மே, ஜீவனுள்ள நாளெல்லாம் வெட்கப்பட்டு போகாமல் என் கூடவே இருந்தீரே, தலையும் குனியாமல் தலை நிமிரவும் செய்தீரே. நான் நம்பும் மனிதர் என்னை வெறுத்து விட்டாலும், உறவுகள் என்னையும் ஒதுக்கி வைத்தாலும், நான் நம்பும் மனிதர் என்னை வெறுத்து விட்டாலும், உறவுகள் என்னையும் ஒதுக்கி வைத்தாலும், உறவுக்கு உறவாய் வந்தவரே, வலி தாங்கும் சுமை தாங்கியாய் நின்றவரே, உறவுக்கு உறவாய் வந்தவரே, வலி தாங்கும் சுமை தாங்கியாய் நின்றவரே, உமக்கே உமக்கே நன்றி ஐயா. உயிருள்ள நாளெல்லாம் இசையா, உமக்கே நன்றி ஐயா. இசையா, ஜீவனுள்ள நாளெல்லாம் வெட்கப்பட்டு போகாமல் என் கூடவே இருந்தீரே, தலையும் துணியாமல் தலை நிமிரவும் செய்தீரே, போகாமல். ஆமென். நன்றி அப்பா. உம்மை போல அன்பு இந்த உலகில் இல்லை, உம்மை போல புரிந்திட இங்கே யாரும் இல்லை, உம்மை போல அன்பு இந்த உலகில் இல்லை, உம்மை
காத்தீரே உமக்கே நன்றி ஐயா ஐயா நாளெல்லாம் ஆமென் உமக்கே நன்றி அப்பா ஜீவனுள்ள நாளெல்லாம் வெட்கப்பட்டு போகாமல் என் கூடவே இருந்திரே தலையும் குனியாமல் தலை நிமிரவு செய்தீரே வெட்கப்பட்டு போகாமல் என் கூடவே இருந்திரே அமேன் உமக்கே நன்றி ஐயா இசையா உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே நன்றி என் இசையா ஜீவனுள்ள நாளெல்லாம் என் ஜீவனுள்ள